வணக்கம் மக்களே, நான் உங்கள் அஸ்வின். புதிய கிரைம் த்ரில்லர் நாவலுடன் உங்களை சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. கிரைம் கதைகளை கேட்பவர்கள் நம்முடைய தளத்தில் வெளியாகும் மற்ற த்ரில்லர் கதைகளையும் கேளுங்கள். என்னுடைய வாசகர்களுக்கு அனைத்து விதமான கதைகளையும் எழுதி தர வேண்டும், அதை அவர்கள் கேட்டு ரசிக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. மிகவும் புதுமையான அசத்தலான த்ரில்லர் கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கதை பிடித்திருந்தால் ஹைப் செய்யுங்கள். ஏஜென்ட் அனுஷ்கா பாகம் 8 உக்கிர தீர்ப்பு. கதையை கேட்க தயாரா? வாருங்கள், கதைக்குள் செல்வோம். அவன் உடம்பு முழுவதும் பெட்ரோல் ஊற்றப்பட்டது. தீக்குச்சியை கிழித்ததும் தீ நாக்கு பிறந்தது. நெருப்பின் நாக்கு தீண்டியதும் பக்கென்று எரிந்தது. அனுஷ்கா ஜோன் 18 இருந்தாள். ஒரு கேஸின் இன்வெஸ்டிகேஷனுக்காக உதவி செய்வதற்கு அவள் வந்திருந்தாள். அவள் வந்த வேலை சிறப்பாக முடிந்தது. மேடம், நீங்க இல்லாம இதை பண்ணியிருக்கவே முடியாது. அப்படியா சொல்றீங்க? எஸ் மேடம். அவளுக்கு முன்பு இருந்த 4 ஏஜென்ட்டுகள் அவளுக்கு தலைவணங்குவது போல் பேசினார்கள். எனக்கு என்னமோ அப்படி தோணல. நீங்களே இதை சால்வ் பண்ணிருக்கலாம். நாங்க பண்ண முடியலன்னு தானே மேடம் உங்களை கூப்பிட்டோம். நீங்க விட்டு கொடுக்கற மாதிரி தெரியல. இதழின் ஓரத்தில் புன்னகையை ஏந்தியபடியே சொன்னாள் அனுஷ்கா. மேடம், எங்க கூட இன்னைக்கு ஸ்டே பண்ணுங்க. எதுக்கு ஸ்டே பண்ணணும்? அங்க போன கேஸ் சம்பந்தமா ஏதாவது ஒர்க் பண்ணுவேன். மேடம், டைம் என்னன்னு நீங்க பாக்கலன்னு நினைக்கிறேன். டைம் என்னாச்சு? 1 o'clock ஆச்சு மேடம். 1 o'clock ஆச்சா? ஓகே, நான் இன்னைக்கு ஸ்டே பண்ணிட்டே கிளம்புறேன். அன்று இரவு அவர்களுடன் உணவருந்தி விட்டு அடுத்த நாள் காலை கிளம்பலாம் என்று நினைத்தாள். ஆனால் அடுத்த நாள் அதிகாலையில் அவர்களுக்கு புதிதாக ஒரு கேஸ் வந்து சேர்ந்தது. மேடம், இந்த ஜோன்ல திரும்ப ஒரு புது கேஸ் வந்திருக்கு. நம்ம போய் பார்க்கலாமா? கண்டிப்பா போய் நம்ம பார்க்கணும். அனுஷ்காவும் தன்னுடைய வண்டியில் ஏறி அமர்ந்தாள். ஜோன் விட்டு ஜோன் போகும்போது அவள் தன்னுடைய இருசக்கர வாகனத்தை பயன்படுத்துவதே கிடையாது. அவள் காரில் வந்திருந்தாள். அவளுடைய காரில் 2 பெண்களும் ஒரு ஆணும் ஏறிக்கொண்டார்கள். அனைவரும் ஐன்ஹான்ஸ் டிடெக்டிவ் நிறுவனத்தின் ஏஜென்ட்கள் தான். லொகேஷன் வாங்கிட்டீங்களா? வாங்கியாச்சு மேடம். அத கார்ல பிக்ஸ் பண்ணுங்க. வேகமாக கைபேசியின் தொடுதிரையை பார்த்து கொண்டே அனுஷ்கா காரை ஓட்டினாள். அந்த இடத்திற்கு போன பொழுது கூட்டமே இல்லாமல் இருந்தது. ஆச்சரியமாக இருந்தது. எப்பொழுதும் இது போன்ற குற்றச்சம்பவங்கள் நடந்து முடிந்த இடங்களில் பயங்கரமாக கூட்டம் சேர்ந்துவிடும். இப்பொழுது போலீசார் மட்டுமே அங்கே காணப்பட்டார்கள். ஃபாரன்சிக் நிபுணர்கள் தங்களுடைய வேலைகளை சிறப்பாக செய்து கொண்டிருந்தார்கள். அனுஷ்காவும் அவளுடைய ஆட்களும் இறங்கிய பொழுது உள்ளே போவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. ஆய்வாளர் வரும் வரை அனைவரும் காத்திருந்தார்கள். பொறுமையில்லாமல் காத்திருந்தார்கள் என்று சொல்வது மிகவும் பொருத்தமாகும். அவர்கள் காத்திருந்து முடித்த நேரத்தில் தடவியல் நிபுணர்கள் தங்களுடைய வேலையை முடித்துக் கொண்டு கிளம்பி கொண்டிருந்தார்கள். அவர்களிடம் ஏதாவது பேசலாம் என்று முயற்சி செய்தாள் அனுஷ்கா. ஆனால் அவர்கள் முகத்தை கூட காட்டவில்லை. ஒரு வழியாக ஆய்வாளர் வந்து சேர்ந்தார். நீங்க யாரு? உங்களுக்கு யார் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க? வந்ததும் முதல் கேள்வியாக அதைத்தான் கேட்டார். அவர்களை விரட்ட வேண்டும் என்ற ஒரு ஆவல் அவருடைய கண்களில் எட்டி பார்த்தது. சார், நாங்க ஐன்ஹான்ஸ் டிடெக்டிவ்ஸ்ல இருந்து வரோம். எங்க எந்த பிரச்சனை நடந்தாலும் உங்களுக்கு மட்டும் எப்படி முன்னாடியே தெரியுது? சாரி சார். நீங்க இதுக்கு சாரி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இது ஒரு கிளீனான சூசைடு. சீன் ஆஃப் கிரைம்குள்ள யாரையுமே அலோவ் பண்ண மாட்டேன். நான் மத்த போலீஸ் மாதிரி கிடையாது. நாளைக்கு ஏதாவது இது மாறிடுச்சு அது மாறிடுச்சுன்னா ஃபாரன்சிக்ல இருக்கிறவங்க என்னோட தலையைத்தான் போட்டு உருட்டுவாங்க. அவசரமாக தான் இருக்கிறேன் என்பதை போல பேசிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார். சார், சும்மா தூரத்துல இருந்தே பாக்குறோம் சார். அனுஷ்காவுடன் வந்திருந்த ஒரு ஏஜென்ட் இப்படி சொன்னான். அனுஷ்கா மேலும் பேசாதே என்று அவனை தடுத்தாள். தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு அது என்ன எக்ஸிபிஷனா? இன்ஸ்பெக்டர் கடிந்து கொண்டார். சாரி சார். அவர் நகர்ந்து போனதும் அனுஷ்கா பேசலானாள். இங்க பாருங்க, நம்மனால ஒரு சீன் ஆஃப் கிரைம்குள்ள போக முடியலன்னா பரவாயில்ல. தூரத்துல இருந்தே பாக்குறது ஓகே தான். அத போலீஸ்காரங்க கிட்ட சொல்லக்கூடாது, புரியுதா? எந்த விஷயத்தையும் நம்ம செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அதை யார்கிட்டயுமே சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. ரொம்ப அவசியம்னா மட்டும் சொன்னா போதும். சொல்லிவிட்டு அனுஷ்காவும் அவளுடன் வந்திருந்த ஏஜென்ட்டுகளும் எரிந்து போயிருந்த சடலத்தை தூரத்திலிருந்தே பார்த்தார்கள். அவர்கள் பார்த்து கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு வண்டி வந்து நின்றது. வண்டியில் K9 யூனிட் என்று எழுதியிருந்தது. என்ன டாக் ஸ்குவாட் எல்லாம் வந்திருக்கு? எதுக்கும் செக் பண்றாங்க போல. அனுஷ்காவும் ஏஜென்ட்டுகளும் காவல்துறையினர் தங்களுடைய வேலையை சிறப்பாக செய்யட்டும் என்று ஒதுங்கி நின்று கொண்டார்கள். என்ன நீங்க எப்ப கூப்பிட்டா எப்ப வந்திருக்கீங்க? டிராபிக் ஜாம் சார். இப்படி சொன்ன நபரின் கையில் நீளமான ஒரு கயிறு இருந்தது. கயிறின் விளிம்பில் ஒரு நாய் இருந்தது. நாய் மிகவும் ஆக்ரோஷத்துடன் இருந்தது. சரி, சர்ச் பண்ணுங்க. லேட்டா வந்தா என்ன? எவிடன்ஸ் எல்லாம் ஓடிய போக போகுது. அவசரமாக சொல்லிவிட்டு தன்னுடைய காரில் அவர் ஏறிக்கொண்டார். இன்ஸ்பெக்டர் போவதை அங்கே நின்று கொண்டிருந்த அனைவரும் கண்டுகொள்ளாமல் தங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். இன்ஸ்பெக்டர் நகர்ந்ததும் அனுஷ்கா ஏஜென்ட்டுகளிடம் திரும்பினாள். இந்த ஜோன்ல என்ன வேலை செய்யறீங்க நீங்க? இன்ஸ்பெக்டர் கூட எல்லாம் பழகி வச்சுக்கிறது இல்லையா? எப்படி நம்ம கேஸ் சால்வ் பண்றது? சாரி மேடம். சாரின்னு சொல்லாதீங்க. மத்த ஜோன் எல்லாம் நீங்க போய் பாத்தீங்களா இல்லையா? இல்லைங்க மேடம். என்ன இல்லைன்னு சொல்றீங்க?
கண்டிப்பா ட்ரைனிங் செஷன்ல கூட்டிட்டு போயிருப்பாங்கல்ல. போயிருக்காங்க மேடம். அங்கே இருந்த ஏஜென்ட்டுகள் மாற்றி மாற்றி அவளுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அனுஷ்காவிற்கு கோபம் அதிகமாகி கொண்டிருப்பதை அவளே உணர்ந்தாள். சாரி ஃபோக்ஸ், கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். இங்க இருக்கிற ஆளுகிட்ட எல்லாம் நீங்க பழகித்தான் வைக்கணும். அவங்க கூட பழகாம நம்ம எப்படி கேஸை சால்வ் பண்றது? இப்ப நீங்க என்ன மேடம் பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் இங்க இன்னும் ப்ராசஸ் முடியல. அவர் கிளம்பி போயிருக்க கூடாது. இங்க ப்ராசஸ் முடிஞ்சேனையுமே நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடலாம். K9 யூனிட்டில் இருந்தவர்கள் அந்த இடத்தை நோக்கி வந்தார்கள். மேடம், சார் இல்லையா? சார் தான் கிளம்பி போயிட்டாரு. சார் கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? நீங்க யாரு? நான் ஒரு டிடெக்டிவ். என்னோட பேரு அனுஷ்கா. ஐன்ஹான்ஸ் டிடெக்டிவ்ஸ்ல இருந்து வரேன். உங்களை பத்தி ஸ்டீஃபன் சார் நிறைய சொல்லியிருக்காரு. ஸ்டீஃபன் சார் உங்களுக்கு தெரியுமா? அவர் கூட நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபாரன்சிக் டாக்டர் ஸ்டீஃபன் என்றால் தெரியாத நபர்களே இல்லை என்று அனுஷ்கா கணித்து கொண்டாள். ரொம்ப நல்லதா போச்சு. என்ன கண்டுபிடிச்சீங்க? ஒரு பர்ஸ் கிடைச்சிருக்கு. பர்ஸ்ல கொஞ்சம் பணம் மட்டும்தான் இருக்கு. சரி, எனக்கா ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்ன பண்ணணும்? இந்த பர்ஸை உங்ககிட்ட கொடுக்கணுமா? கொடுக்கணும். திருப்பி கொடுத்துருவேன். அனுஷ்கா கைகளில் ஸ்டெரைல் கிளவுஸ்களை மாட்டிக்கொண்டாள். அந்த பர்ஸை வாங்கினாள். உள்ளே திறந்து பார்த்த பொழுது ஒரு கட்டு பணம் மட்டுமே இருந்தது. இன்னும் கொஞ்சம் ஆழமாக துளாவிய போது ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மட்டும் கிடைத்தது. இவன் தான் எரிஞ்சு போயிட்டானா என்ன? டாக் ஸ்குவாடில் இருந்தவன் இப்படி கேட்டான். இவனாதான் இருக்கணும். உனக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா இதை ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டா தாராளமா எடுத்துக்கோங்க. ஆனா நான் தான் பர்ஸை கொடுத்தேன்னு சொல்லக்கூடாது. சொல்லவே மாட்டேன். அனுஷ்கா புகைப்படம் எடுத்துக்கொண்டாள். அனுஷ்காவுடைய ஆட்களை சமாளிக்கும் திறனை பார்த்து அவளுடன் வந்திருந்த ஏஜென்ட்டுகள் வியந்து கொண்டிருந்தார்கள். கண்ணிமிக்கும் நேரத்தில் அந்த பர்ஸை அவர்களிடத்திலேயே திருப்பி கொடுத்தாள். இந்த பர்ஸை கொடுக்கறதுக்கு நான் இன்னும் 20 கிலோமீட்டர் டிராவல் பண்ணணும். 20 கிலோமீட்டர் டிராவல் பண்றேன்னு ஏன் டயர்டா யோசிக்கிறீங்க? 20 கிலோமீட்டர் டிராவல் பண்ற வரைக்கும் ஒரு வேலை இல்லைன்னு யோசிங்க. சிரித்து கொண்டே அவன் விலகி போனான். ஸ்டீஃபன் சார் பாத்தீங்கன்னா கேட்டேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். சூப்பர் மேடம். எப்படி நீங்க ஆட்களை ஹேண்டில் பண்றீங்க? அதை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. அதுலயே நீ ஆச்சரியப்பட்ட எப்படி என்று சொல்லிவிட்டு சீன் ஆஃப் கிரைமை திரும்பி பார்த்தாள். சீன் ஆஃப் கிரைமை டிஸ்டர்ப் பண்ணாம போலீஸ் டு நாட் கிராஸ்ன்னு ஒரு லைன் போட்டிருக்காங்கல்ல, அங்க நின்று நம்ம பாடி பார்த்துட்டு வந்துடலாம். கொஞ்சம் பக்கத்துல இருந்து பார்த்தா தான் நம்மளுக்கு சில ஐடியாவெல்லாம் கிடைக்கும். இப்ப நீங்க பயங்கரமா அசத்திட்டீங்க. இப்படி ஒரு பெண் டிடெக்டிவ் சொன்னதும் அங்கே இருந்தவர்கள் லேசாக சிரித்தார்கள். சீன் ஆஃப் கிரைமுக்கு பக்கத்தில் போய் நின்று கொண்டார்கள். அனுஷ்கா சொன்னதை போலவே அவர்கள் அங்கிருந்து பார்க்கும் பொழுது அவர்களால் நிறைய விஷயங்கள் புரிந்து கொள்ள முடிந்தது. ஏஜென்ட்ஸ் அங்க பாருங்க என்று சொல்லிவிட்டு எரிந்து போயிருந்த பிணத்தின் கையை காட்டினாள் அனுஷ்கா. பிணத்தின் கையில் ஒரு உருகி போயிருந்த பிளாஸ்டிக் கேன் இருந்தது. உருகி போன பிளாஸ்டிக் கேன் மேடம். ஆமா, உருகி போன பிளாஸ்டிக் கேன் தான். அதை யூஸ் பண்ணி தான் பெட்ரோலை அவன் ஊத்திருக்கணும். தனக்கு தானே பெட்ரோலை ஊத்திக்கிட்டு கொளுத்திக்கிட்டானா என்ன? அப்படிதான் இன்ஸ்பெக்டரும் நினைச்சிருக்கணும். சொல்லிவிட்டு கூர்மையாக திரும்பவும் அந்த சடலத்தை பார்த்தாள். அனுஷ்காவிற்கு வேறு மாதிரி தோன்றியது. கண்டிப்பா இவன் சூசைடு பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படி சொல்றீங்க? எவனாவது பெட்ரோலை ஊத்திக்கிட்டு தன்னோட கையிலே கேனை வச்சிருப்பானா என்ன? தூக்கி வீசிட்டு தானே கொளுத்துவாங்க. கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு சொல்ல வரீங்க. ஆமா, அதனால சூசைடு இல்லைன்னு சொல்ல முடியாதே. சூசைடா இல்லையாங்கிறது பெரிய பிரச்சனையே கிடையாது. ஆனா சூசைடா இல்லையான்னு கண்டுபிடிக்க வேண்டியது ஒரு டிடெக்டிவோட வேலை அல்லது போலீஸோட வேலை. ஏன் மேடம் அப்படி சொல்றீங்க? இதையெல்லாம் நீங்க கிரிமினாலஜில படிக்கவே இல்லையாடா? அந்த நேரத்திலும் அனுஷ்கா சாதாரணமாக அவர்களை சாடினாள். படிச்சிருக்க மேடம். ஒரு டெட் பாடியை பார்த்து சூசைடா இல்ல கொலையான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்பவுமே அவசியம். சூசைடுன்னா பிரச்சனை இல்ல, கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே கொலையா இருந்ததுன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். கரெக்டா சொன்ன. இப்ப எனக்காக நீ ஒரு வேலை செய். ஜோன் 18ல டிஃபரெண்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குதான்னு பாரு. டிஃபரெண்டான இன்ஃபர்மேஷன்ஸ்னா DISல போய் கேளு. டேட்டாபேஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்துல மேடம். ஆமா, அங்க இருக்கிற சர்வேலன்ஸ் ஆளுக உனக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்பாங்க. அப்ப நான் மட்டும் கிளம்புறேன் மேடம். அவன் தனியான காரில் வந்திருந்தான். வேகமாக அதை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். எங்களுக்கும் ஏதாவது ஒர்க்கை பிரிச்சு கொடுங்க மேடம். பிரிச்சு கொடுக்கறதுக்கு நான் என்ன பெரிய சொத்தா வச்சிருக்கேன்? ஒர்க் வரும்போது தான் பிரிச்சு கொடுக்க முடியும். இப்ப என்ன பண்ணலாம் மேடம்? இவங்களா கிளம்புற வரைக்கும் நம்ம இங்கேயே வெயிட் பண்ண போறோம். அங்கே அவர்கள் மேலும் 15 நிமிடம் காத்து கொண்டிருந்தார்கள். ஜீப்பில் SI வந்து இறங்கினார். நீங்களா யாரு? இன்ஸ்பெக்டர் கேட்ட அதே கேள்வியை கேட்டார். இவர் தனக்கு உதவி செய்வார் என்று அனுஷ்காவிற்கு தோன்றியது. சார், என்னோட பேரு அனுஷ்கா. நான் ஐன்ஹான்ஸ் டிடெக்டிவ்ஸ்ல இருந்து வரேன். இவங்க என்னோட ஃபெலோ டிடெக்டிவ்ஸ். இன்ஸ்பெக்டர் உங்களை பார்த்து திட்டலையா என்ன? திட்டினாரு. உங்களை கிளம்ப சொல்லியிருப்பாரு. அப்படி எதுவும் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகத்தில் இல்ல. நான் முன்னாடியே வந்திருக்கணும். ஏற்கனவே லேட்டு. SIயை தொடர்ந்து 3 கான்ஸ்டபிள்கள் இறங்கினார்கள். கான்ஸ்டபிள், வேனுக்கு இன்னும் சொல்லலையா? சொல்லிட்டேன் சார், இன்னும் வரல. அவங்க வரலைன்னா எப்பதான் எடுக்கிறது? உச்சி வெயில் மண்டை பொழக்குது. 11 மணிக்கே பயங்கரமான வெயில் அடித்து கொண்டிருந்தது. கர்ச்சீஃபால் நெற்றியை ஒற்றிக்கொண்டார் அந்த SI. நீங்களா எதுக்காக வந்தீங்க? எப்படி நீங்க வந்தீங்க? இதுவே ஒரு ரிமோட்டான ஏரியா சார். எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது, அதனால வந்தோம். நீங்க கையும் காலையும் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்களே. நீங்கன்னா நானா சார்? இல்ல, ஐன்ஹான்ஸ் டிடெக்டிவ்ஸ் தான் சொன்னேன். மனதிற்குள்ளாகவே
அனுஷ்காவும் ஏஜென்ட்களும் சிரித்து கொண்டார்கள். அரசு மருத்துவமனையிலிருந்து வேன் வந்ததும் அந்த சடலத்தை வேனில் ஏற்றினார்கள். ஏஜென்டில் இருந்த ஒருவன் வாயில் எடுப்பதை போல செய்தான். எது எடுக்கிறதா இருந்தாலும் தூரத்துல போய் எடு. கடைசியில அதே எவிடன்ஸா மாறி நீதான் இந்த கொலையை செஞ்சேன்னு ஆயிரப்போகுது. இல்ல மேடம், கொமட்டிட்டு வந்துச்சு என்று நெஞ்சை தேய்த்து கொண்டான். நீ எல்லாம் ஏஜென்டாடா? பொண்ணுங்க 2 பேரும் பாடி பார்த்ததுக்கு அப்புறம் கூட அமைதியா இருக்காங்க. உனக்கு வாமிட்டு வருதுன்னு சொல்லிட்டு இருக்க. அங்கே நடந்து கொண்டிருந்த விஷயங்களை மேற்பார்வை பார்த்து கொண்டிருந்த எஸ்ஐ அனுஷ்காவிடம் திரும்பினார். என்ன சொன்னீங்க? இல்ல சார், இது வேற மேட்ரு. அது வேற மேட்ரு தான். அதை யார் கேட்டா? ஏதோ கொலைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இன்ஸ்பெக்டர் சூசைடுன்னு சொன்னாரு. அவரு சூசைடுன்னு தான் எங்க கிட்டையும் சொன்னாரு. நீங்க ஏன் கொலைன்னு சொல்றீங்க? கொலையா இருக்கலாம்னு நாங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் சார். இன்னும் நாங்க கன்ஃபார்ம் பண்ணல. தீர்க்கமாக வேகமாக பேசும் அனுஷ்காவை ஒரு நொடி ஆழமாக பார்த்தார் எஸ்ஐ. என்னோட பேர் மகேந்திரன். இந்த கேஸ் சம்பந்தமா நீங்க ஏதாவது கண்டுபிடிச்சீங்கன்னா இந்த நம்பரை கூப்பிடுங்க. ஏற்கனவே ஒரு தாளில் தன்னுடைய நம்பரை அவர் எழுதி வைத்திருந்தார். என்ன சார், ஏற்கனவே எழுதி வச்சிருக்கீங்க? நான் இப்படிதான் நிறைய பேப்பர்ல என்னோட நம்பரை எழுதி வச்சிருவேன். எங்கேயாவது தேவைன்னா உடனடியே எடுத்து கொடுக்கலாம்ல. உங்களுக்கு நிறைய இடத்துல இருந்து கால் வருமே. தேவையில்லாத கால்ஸ் வந்துச்சுன்னா அந்த நம்பரை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன். தேங்க்யூ சார். நீங்களாவது ஹெல்ப் பண்றதுக்கு முன்னாடி வந்தீங்களே. நான் உங்க நிறுவனத்தை பத்தி கேள்விப்பட்டதால தான் வந்திருக்கேன். உங்களுடைய பேரும் தனியா அடிக்கடி அடிபடுது. அங்கே இருந்த ஏஜென்ட்டுகள் அனுஷ்காவின் பிரபலத்தை பற்றி உணர்ந்து கொண்டார்கள். அனைத்து வேலைகளும் முடிந்ததும் அங்கிருந்த அனைவரும் கிளம்பினார்கள். அதன் பின்பே அனுஷ்காவும் ஏஜென்ட்டுகளும் கிளம்பினார்கள். மேடம், காரை எங்க விட போறீங்க? எங்க விட போறீங்கன்னா அடுத்துதான் நம்ம எங்க போறோம் மேடம்? ஒரு பெண் ஆர்வத்துடன் கேட்டாள். போய் முதல்ல ஜூஸ் குடிக்கலாம், அதுக்கப்புறம் யோசிக்கலாம். இங்க ஜூஸ் எங்க நல்லா இருக்கும்? அனுஷ்கா இப்படி கேட்டதும் அனைவரும் கைதட்டினார்கள். உங்க கூட வேலை செய்யலாம் போலயே. என் கூட வேலை செய்யறது தான் இருக்கிறதுலே கஷ்டம். நான் தனியா தான் வேலை செய்வேன். எனக்கு கேங்கா வேலை செய்யறதே பிடிக்காது. 3 நபர்களை சுற்றி வைத்து கொண்டு அனுஷ்காவால் மட்டும்தான் இப்படி பேச முடியும். என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? உங்களோட பேரு அடிக்கடி அடிபடுதுன்னு அந்த எஸ்ஐ சொன்னார்ல. இனிமேல் நான் உங்களுக்கு ஃபேன் மேடம். இப்படி பேசிய பெண்ணை பார்த்து சிரித்தாள். மனதிற்குள் இப்படி நினைத்து கொண்டாள். என்ன, நம்ம தலைவர் ஆதித்ய விக்ரமுக்கு ஃபேனா இருக்கிற மாதிரி நம்மளுக்கும் ஃபேன் பேஸ் அதிகமாயிட்டே போகுதே. ஃபேன் என்ன சொன்ன? ஆமா மேடம், இன்னையில இருந்து நான் உங்களோட ஃபேனு. ஒரு மாதிரி கோணலாக சிரித்து விட்டு, ஜூஸ் கடை வந்துருச்சு, எல்லாரும் இறங்குங்க. அனுஷ்கா அவசரப்படுத்தினாள். இங்க பாருங்க, எதுக்காக நம்ம அவசர அவசரமா ஜூஸ் குடிக்கிறோம்னு தெரியுமா? அவசரமாவா குடிக்க வந்திருக்கோம்? ஆமா, டேட்டாபேஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்க்கு ஒருத்தன் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண போயிருக்கான்ல. அவன் கலெக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஃபோன் பண்ணுவான். அதுக்கப்புறம் இந்த கேஸ் சூடு பிடிச்சிரும். அப்புறம் சோறும் கிடையாது, தண்ணியும் கிடையாது. இப்படி அனுஷ்கா பேசி முடித்ததும் ஒருவன் பழச்சாறை வாங்க வேகமாக ஓடினான். அவன் சுச்சுவேஷனை என்ன மாதிரியே நல்லா புரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். மேடம், உங்களுக்கு ஆரஞ்சு ஜூஸ் வாங்கிட்டு வரட்டா? கொஞ்சம் தூரத்துல இருந்து அவன் கையசைத்து கேட்டான். எங்க போனாலும் எனக்கு ஆரஞ்சு ஜூஸ் தான் தராங்க. எனக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ். மேடம், எங்களுக்கும். யாருக்கு என்ன வேணுமோ வாங்கி குடிங்க. கேஸ்ல கான்சென்ட்ரேட்டடா இருக்கணும். ஓகே மேடம். அனுஷ்கா காரை நோக்கி நடந்தாள். தண்ணீர் குவளையை எடுத்து வாயில் ஊற்றி கொப்பளித்து துப்பினாள். முகத்தை கழுவி கொண்டாள். கைகளையும் கழுவி கொண்டாள். அவள் திரும்ப வரும்பொழுது அனைவரும் பழச்சாறை குடித்து கொண்டிருந்தார்கள். அதுக்குள்ள ரெடி ஆயிருச்சா என்ன? ஏற்கனவே போட்டு வச்ச ஜூஸா இருக்க போகுது. அப்புறம் ஒரு விஷயம், யாருமே கை கழுவலையாடா? நம்ம ஒரு சீன் ஆஃப் கிரைமுக்கு போயிட்டு வந்திருக்கோம். அனுஷ்கா இப்படி கேட்டதும் கையை அலசுவதற்காக ஏஜென்ட்டுகள் ஓடினார்கள். கவலைப்படாமல் ஒரு பெண் மட்டும் நின்று குடித்து கொண்டே இருந்தாள். ஏன் நீ போகலையா? அதுதான் பாதி ஜூஸ் காலியாயிருச்சே. இந்த ஜோன்ல இருக்கிற ஏஜென்ட்டுகளை எல்லாம் திருத்த முடியாது போலயே. மேடம், நான் உங்களோட ஃபேனு, மறந்துட்டீங்களா? சரி சரி, அதனால உன்னை மன்னிச்சு விடுறேன். அனுஷ்காவும் தன்னுடைய பழச்சாறை குடித்தாள். அனைவரும் பழச்சாறை குடித்து முடித்திருந்த நேரத்தில் அந்த டிஐஎஸ்க்கு போயிருந்தான்ல, அவன் ஏன் இன்னும் போன் பண்ணல? நீங்க அவனை அனுப்புனீங்கன்னா அப்படிதான் பண்ணுவான். நீங்க போன் பண்ணி கேளுங்க. எப்பவுமே நம்ம தான் வேலையை நகர்த்தணும், வேலை நகராது. ஆணி அடித்ததை போல அனுஷ்கா பேசியதும் ஒரு ஏஜென்ட் அவள் சொன்ன அவசரத்துடன் கைபேசியை எடுத்தான். டிஐஎஸ்க்கு போயிருந்த ஏஜென்ட்டுக்கு அழைத்தான். ஹலோ, சொல்றா, எதுக்காக கால் பண்ண? நான் எதுக்காக கால் பண்ணா? நீ ஏன்டா கால் பண்ணல? நான் இப்பதான் விசாரிச்சு முடிச்சேன். நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. அதுல இருந்து நம்ம கேஸ்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் எடுத்திருக்கேன்டா. அப்படியா? இரு, நான் அனுஷ்கா மேடம் கிட்ட போன தரேன். அவங்க கிட்டே நீ விஷயத்த சொல்லிரு. மேடம், இந்தாங்க. ஹலோ, நான் அனுஷ்கா பேசுறேன். மேடம், நம்ம கேஸுக்கு சம்பந்தப்படுற மாதிரி ஒரு டீடைல் கிடைச்சிருக்கு. அனுஷ்கா அமைதியாக இருந்தாள். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பைக் ஸ்டாண்ட்ல இருந்து பெட்ரோலை திருடிட்டு போயிருக்காங்க. பெட்ரோலை திருடிட்டு போயிருக்கிறதுனால அவனுக்கு இந்த கேஸுக்கு சம்மந்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் மேடம். மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப வேஸ்ட் மேடம். என்ன, கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். முதலில் சம்பவம் நடந்த இடம் எது என்று சொன்னான். ஒருத்தன் பாட்டில் எடுத்து இன்னொருத்தனோட மண்டையை உடைச்சிட்டான் மேடம். இன்னொரு இடத்தை சொன்னான். இந்த ஏரியாவில் இருக்கிற கார் டயர்ஸோட காத்துகளை இறக்கி விட்டுருக்காங்க. போதும் போதும்,
எல்லா இன்ஃபர்மேஷன் இதே மாதிரி தான் இருக்கா? ஆமாங்க மேடம், நான் முன்னாடியே சொன்ன இன்ஃபர்மேஷனை தவிர. அப்படியா? நீ அங்கேயே இரு, நாங்க இப்ப அங்க வந்துருவோம். நீங்க வரணும்னா எதுக்கு மேடம் என்ன மட்டும் முன்னாடி அனுப்பிச்சிங்க? எங்களுக்கு சீன் ஆஃப் கிரைம்ல ஒரு வேலை இருந்ததல்ல, அதை முடிச்சுட்டு வர்றதுக்கு முன்னாடி நீ போய் இந்த வேலையை முடிக்கணும்னு தான் உன்னை அனுப்பி விட்டேன். இப்ப எங்களோட வேலை முடிஞ்சிருச்சு, நான் அங்க வரேன். அனுஷ்கா அவன் பேசுவதற்கு முன்பு அழைப்பை துண்டித்தாள். அனைவரும் இப்பொழுது காருக்குள் இருந்தார்கள். ஏஜென்ட்டுகளுக்கு ஆர்வம் தாங்கவில்லை. மேடம், நீங்க சொன்ன மாதிரி தானா? வேலை ஈஸியா முடியணுங்கிறதுக்காக ஏஜென்ட்டை முன்னாடியே அனுப்பிச்சிட்டீங்களா என்ன? வேலை ஈஸியா முடியணும்னு அனுப்பல, வேலை வேகமா முடியணும்னு அனுப்பினேன். அதான் அவன் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டானே மேடம். திரும்பவும் நம்ம எதுக்கு போகணும்? நம்ம டிஏஎஸ் டீம் மெம்பர்ஸை நேரடியா சந்திக்கணும். அதான் அவன் இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டானே. ஒரு ஏஜென்ட் புரியாமல் கேட்டாள். நான் முதல்லயே டிஏஎஸ்க்கு ஒரு ஏஜென்ட்டை அனுப்பிவிட்டேன், சரியா? காரை ஓட்டிக்கொண்டே இப்படி கேட்டாள். எஸ் மேடம். அந்த ஏஜென்ட் அங்க போய் விசாரிச்சுட்டு நம்மளுக்கு தேவையான தகவல் அங்க இருக்குன்னு சொன்னாரு. ஆமா சொன்னா. இப்போ அங்க தகவல் கிடைக்கலைன்னா நான் வேற எங்கேயாவது இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு போயிருப்பேன். தகவல் கிடைச்சனால இங்க போறீங்க. எஸ். இதே நான் தனியா இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது நானே எல்லா இடத்துக்கும் பர்சனலா போயிருவேன். நானே பர்சனலா போகும்போது இந்த மாதிரி டபுள் வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதில்ல. முதல்ல ஒரு ஆளை அனுப்பி அதுக்கப்புறம் திரும்பவும் நான் போற மாதிரி அவசியம் கிடையாது. ஆனா இதுல ஒரு பிளஸும் இருக்கு. நம்மளுக்கு சாதகமான இன்ஃபர்மேஷன் கிடைக்கலைன்னா நம்ம டைமை இன்னும் மிச்சப்படுத்தி ஒர்க் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி இன்வெஸ்டிகேஷன்லாம் முன்னாடி போகலாம். நான் இப்ப அப்சல்யூட்டா ஃபேன் ஆயிட்டேன் மேடம். ஜாலியா பேசுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க சும்மா காலேஜ்ல படிக்கிற மாதிரி ஜாலியா இருக்கக்கூடாது. அனுஷ்கா இப்படி சொன்ன பொழுது அவளுடைய முகம் இறுக்கமாக இருந்தது. அவள் விளையாட்டாக சொல்லவில்லை என்பதை ஏஜென்ட்டுகள் புரிந்து கொண்டார்கள். கேஸ்ன்னு வந்துட்டா ரொம்பவுமே கேர்ஃபுல்லா இருக்கணும். மேடம், நாங்க பக்கா மாஸ் டீம் மாதிரி இருக்கலாம்னு பார்த்தோம். பக்கா மாஸ் டீம் பத்தி உங்களுக்கு தெரியுமா என்ன? அதுல ரெட்டுன்னு ஒருத்தன் இருக்கான்ல, அவன் கேஸுக்காக யாரோட மூஞ்சிய வேணாலும் அடிச்சு உடைப்பான். அது அயன்ஹான்ஸ் டிடெக்டிவ் ரூல்ஸ்க்கு எதிரான விஷயம். நானும் ரூல்ஸ்க்கு எதிரான விஷயம்லாம் பண்ணுவேன். ஆனா அவங்க எல்லாம் மீறி போவாங்க. அவங்க ஜாலியா இருக்காங்கன்னு தப்பா புரிஞ்சுக்காதீங்க. கேஸ் இல்லாதப்பதான் பயங்கர ஜாலியா இருப்பாங்க. கேஸ் எடுத்துட்டாங்கன்னா அவங்க பயங்கர சின்சியரா டென்ஷனா இருப்பாங்க. நாம டென்ஷனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா கிளாரிட்டியா கன்சிஸ்டன்டா கேஸ்ல மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கேஸ எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ரொம்பவுமே சீரியஸா இருக்க வேண்டியது அவசியம். நம்ம அதிகமா பேசும்போது முக்கியமான விஷயங்களை தவற விட்டுருவோம். சாரி மேடம், நீங்க சாரி சொல்லணுங்கிறதுக்காக சொல்லல. நம்ம நிறுவனத்துக்குன்னு ஒரு கிரேட் இருக்கு. நம்ம டீல் பண்றதெல்லாம் சீரியஸான கிரைம்ஸ். சாதாரண டிடெக்டிவ் நிறுவனம் மாதிரி ஒய்ஃப் யாரு கூட இருக்கா, பொண்ணு யார லவ் பண்றா, இந்த மாதிரி கேஸ் எல்லாம் நம்ம டீல் பண்றதே கிடையாது. நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு புரியுதல்ல? எஸ் மேடம். அதன் பின்பு 22 நிமிடங்கள் அழுத்தமான மௌனத்தில் கரைந்தது. ரொம்ப சீரியஸா வராதீங்க. அனுஷ்கா காரை விட்டு இறங்கிய பொழுது இப்படி அனைவரையும் பார்த்து சொன்னாள். லேசான சிரிப்புடன் அவளை அவர்கள் பின்தொடர்ந்தார்கள். அவர்கள் அந்த ஜோனின் ஹெட் ஆபீஸிற்கு வந்திருந்தார்கள். அனுஷ்காவை பற்றி அறிந்து கொண்டவர்கள் அவளுக்கு வணக்கம் வைத்தார்கள். அனுஷ்காவும் பதிலுக்கு வணக்கம் வைத்தாள். இதுதான் புது ஹெட் ஆபீஸா? எஸ் மேடம். ஹெட் ஆபீஸை மாத்தினதுக்கு அப்புறம் நான் இங்க வரவே இல்லை. ஹெட்டோட ரூம் எங்க இருக்கு? அனுஷ்காவுடன் வந்த ஏஜென்ட் அவளுக்கு வழிகாட்டினாள். கதவை தட்டிவிட்டு லேசாக திறந்தாள் அனுஷ்கா. தலையை மட்டும் உள்ளே விட்டாள். ஹாய் சார், இப்போ உங்க ஜோன்ல ஒரு புது கேஸ் வந்திருக்கு. அத நான் தான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட அபிஷியலா சொல்லணும்ல. உள்ளே இருந்தவர் சிரித்ததும் தன்னுடைய தலையை வெளியே இழுத்து கொண்டாள். கதவை மூடினாள். போலாமா? நீங்க உள்ள போய் கூட சொல்லியிருக்கலாமே. டைம் ஆகுது, வா. தாவும் தீயை போல் இருந்த அவளுடைய வேகத்தை பார்த்து அங்கிருந்த ஏஜென்ட்டுகளுக்கும் அதே வேகம் தொற்றிக்கொண்டது. டேட்டாபேஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் பிரிவிற்குள் நுழைந்தாள். வணக்கம், என்னோட பேரு அனுஷ்கா. இவங்கிட்ட தான் நான் முன்னாடியே விஷயத்த சொல்லிட்டேனே. ஒரு ஏஜென்ட்டை சுட்டி காட்டி பேசினான். டிஏஎஸ்ல இருந்தவன். இருந்தாலும் நான் அந்த இடத்துக்கு நேரடியா போனவங்கள சந்திக்கணும். நானும் இன்னும் சில பேரும் தான் போனோம். அவங்களெல்லாம் இங்க வர வைங்க. நான் உங்க எல்லார்கிட்டையும் தான் பேசணும். கைபேசியை எடுத்து அவனுடன் சர்வேலன்ஸ் டீமில் வேலை செய்யும் ஆட்களை அழைத்தான். அவனுடைய வயதை ஒத்த 2 நபர்கள் அங்கே வந்தார்கள். வந்ததும் அனுஷ்காவிற்கு வணக்கம் வைத்தார்கள். நீங்க 2 பேர் தானா? நான் யாரோன்னு நினைச்சிட்டேன். மேடம், நல்லா இருக்கீங்களா? விசாரிப்பலாம். அப்புறம் நான் இப்ப இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கேன். நீங்க பெட்ரோல் திருடிட்டு போற ஒரு குரூப்பை கண்ணால பாத்திருக்கீங்க. என்ன நடந்தது? ஒவ்வொருத்தர சொல்லுங்க. ஒருத்தர் சொன்ன இன்ஃபர்மேஷனை இன்னொருத்தர் ரிப்பீட் பண்ணக்கூடாது. மேடம், நாங்க வழக்கம் போல சிட்டிய சுத்தி வந்துகிட்டு இருந்தோம். ஏதாவது வித்தியாசமா கண்ணில் படுதான்னு பாத்துக்கிட்டே தான் இருந்தோம். பார்த்து முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போதுதான் குரூப்பா இவங்க ஓடுறதைய பார்த்தோம். குரூப்பானா எத்தனை பேர் இருந்தாங்க? 6 பேர் இருந்தாங்க மேடம். அதுல ஒரு 3 பேரோட ஃபேஸ் சரியா தெரியல. முகத்தை மறைச்சிருந்தாங்க. ஃபேஸ் தெரிஞ்ச ஆளுகளை நீங்க ஏற்கனவே பாத்திருக்கீங்களா? இல்லைங்க மேடம், பார்த்ததில்ல. அவங்க ஓடுறத பார்த்து அவங்க சாதாரண பொதுமக்கள் இல்லைன்னு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அவங்கள பார்க்கும்போதே அவங்க ஒரு ரவுடி கூட்டம்னு புரிஞ்சுது. எந்த இடத்துல இருந்து ஓடி வராங்கன்னு பார்த்தோம். பார்த்தா அது ஒரு பைக் ஸ்டாண்டு. பைக் ஸ்டாண்ட்ல போய் விசாரிச்சப்போ அங்கிருந்தவங்க அதிகமா தகவல் சொல்லல. ஏன்னா என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கே தெரியல. நாங்கள அதை யூகம் பண்ணோம்.
யூகம் பண்ணீங்களா? நான் இதை நம்பி எவ்வளவு பெரிய வேலையை செஞ்சுட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா? அனுஷ்கா சற்று காட்டமாகவே பேசினாள். மேடம், யூகம் பண்ணாலும் நாங்க அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. என்ன கன்ஃபார்ம் பண்ணீங்க? அங்க ஒரு சிசிடிவி இருக்கு மேடம். பெட்ரோல் ஏதாவது திருட்டு போயிருக்கான்னு நான் தான் கேட்டேன். அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு சின்ன பையன் தோராயமா பார்த்துட்டு பதில் சொன்னான். அவன் தோராயமா என்னத்தை பார்த்தான்? அனுஷ்கா கோபமாய் கொண்டு இருக்கிறாள் என்பதை அங்கே இருந்த ஏஜென்ட்டுகள் புரிந்து கொண்டார்கள். அவன் சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜ் டைம் லைன்ல கொஞ்சம் முன்னாடி போய் யாராவது உள்ள வந்துட்டு போனாங்களான்னு பார்த்தான். 4-5 பேரு பைக் ஸ்டாண்ட்ல பைக்குகளுக்கு கீழே உட்காந்து ஏதோ வித்தியாசமா செய்யறத அவன் கவனிச்சான். அதை மட்டும் என்கிட்ட சொன்னான். அவங்க அதை பெரிய விஷயமா எடுத்துக்கலையா? வண்டி காணாம போனாதான் அவங்க பெரிய விஷயமா எடுத்துக்குவாங்க. அதுவும் சரிதான். வேற என்ன நீங்க பாத்தீங்க? ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் மேடம். இப்படி சொல்லிவிட்டு அவனுடைய நெற்றியில் கை வைத்து கொண்டான். வேகமா சொல்லுங்க. நாங்க குரூப்பா சில பேர் ஓடுறத பார்த்த உடனே என்னோட டீமை நான் 2ஆ ஸ்பிளிட் பண்ணிட்டேன் மேடம். ஒருத்தங்களை அவங்கள ஃபாலோ பண்ணி போக சொல்லியிருந்தேன். இன்னொரு டீமோட தான் நான் போயிருந்தேன். ஃபாலோ பண்ணி போனவங்களுக்கு ஏதாவது கிடைச்சதா? இல்லைங்க மேடம். கொஞ்ச தூரம் கழிச்சு அவங்க நிறுத்தி வச்சிருந்த வண்டியில ஏறி போயிட்டாங்களாமா. இது என்ன குழந்தை கதையா இருக்கு? போயிட்டாங்கன்னா இவங்க துரத்தி பிடிக்க வேண்டியது தானே? அங்கே ஒரு கடுமையான நிசப்தம் நிலவியது. பதில் சொல்லுங்க. ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? திரும்பவும் அவர்கள் அமைதியாகவே இருந்தார்கள். எதற்காக இவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் என்று புரியாமல் அனுஷ்கா அவர்களை பார்த்தாள். எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்க. ஃபாலோ பண்ணி போனவங்கள அடிச்சு போட்டாங்க மேடம். அனுஷ்கா தன்னுடைய பார்வையை கூர்மையாக்கி கொண்டு இதையும் முன்னாடியே சொல்லல. இதெல்லாம் நம்ம இன்வெஸ்டிகேஷன்ல சாதாரணமா நடக்கிறது தானே. ரொம்ப சிவியரா தாக்கியிருக்காங்க மேடம். எல்லாம் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அப்போ நீங்க நம்மளோட ஏஜென்ட் அடிபட்ட விஷயத்த வேணுக்கும்னே தான் மறைச்சிருக்கீங்க. வேணும்னு மறைக்கல மேடம். இப்படி சொல்லிவிட்டு திரும்பவும் அமைதியானான் அந்த பையன். நீங்க வேணும்னு தான் மறைச்சிருக்கீங்க. ஏன்னா ஜோன் 18ஓட மானம் காத்தோட காத்த ஆயிடக்கூடாதுல்ல. இங்க பாருங்க, எந்த ஜோனும் பெருசும் இல்ல சிறுசும் இல்ல. நாம கிரைமை கட்டுப்படுத்துறதுக்கு தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நான் வேற ஜோன்ல இருந்து வந்ததுனால இங்க நடக்கிற விஷயங்களை மறைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த விஷயம் மட்டும் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா நான் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருப்பேன். அவங்களும் இந்த கேஸ கொஞ்சம் சீரியஸாவே ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. இப்பவும் பண்றாங்க, இல்லைன்னு சொல்லல. இந்த மாதிரி நம்ம ஏஜென்ட் அடிச்சு போட்டுட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி இருந்தா இன்னும் அவங்களோட கேர் ஜாஸ்தியா இருக்குமா இல்லையா? அனுஷ்கா சொன்னவற்றை ஆமோதித்தார்கள். சரி, இனியும் பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல. வேற ஏதாவது முக்கியமான விஷயத்தை விட்டுட்டீங்களா? இல்லைங்க மேடம். அந்த பைக் ஸ்டாண்ட் எங்க இருக்கு? லொகேஷன் நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன் மேடம். ஃபோக்ஸ், வேகமா கிளம்புங்க. நாம இப்போ பைக் ஸ்டாண்ட்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறோம். காரில் வேகமாக பயணித்துக் கொண்டிருந்த பொழுது அனுஷ்கா இப்படி பேசலானால் அவங்களுக்கு சொன்னதுதான் உங்களுக்கும் புரியுதா? எந்த ஜோனும் பெருசும் கிடையாது சிறுசும் கிடையாது. எல்லா ஜோன் ஏஜென்ட் கூடயுமே நம்ம கம்பைன் பண்ணி தான் வேலை செய்யணும். ஒரு கேஸ் மல்டிபிள் ஜோன்ல நடக்கும்போது இன்னொரு ஜோன் ஆளுக கூட சண்டை போட்டிருப்பீங்களா என்ன? இல்லைங்க மேடம், அவர் மட்டும்தான் அந்த மாதிரி. எல்லாரும் அந்த மாதிரி தான். வெளியில காட்டிக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஹேபிட் எல்லாம் இருந்தா வெளியில எடுத்துடணும். தலைவர் ஆதித்ய விக்ரமுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஆதித்ய விக்ரம் ஐன்ஹான்ஸ் டிடெக்டிவ் நிறுவனத்தை தோற்றுவித்தவன். இந்த நிறுவனத்திற்கு நாடு முழுவதும் கிளைகள் இருக்கிறது. இரும்பு கரங்களால் குற்றத்தை அவர்கள் அடக்கி வருகிறார்கள். ஜோனுக்குள்ள நடக்கிற விஷயங்களை பார்த்து சொல்ல வேண்டியதுதான் சர்வேலன்ஸ் டீமோட வேலை. அதாவது டேட்டாபேஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமோட வேலை. அப்படி இருக்கிற டீமே ஏஜென்ட் கடிபட்டதை நம்ம கிட்ட சொல்லலைன்னா இது சரியானு நீங்களே சொல்லுங்க. இல்லைங்க மேடம், இது சுத்தமா சரியே கிடையாது. நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை எப்பவுமே சரியா செய்யணும். அவர்கள் பேசி முடித்திருந்த நேரத்தில் பைக் ஸ்டாண்ட் வந்திருந்தது. அனுஷ்கா கோபத்துடனேயே வெளியே இறங்கினாள். இருசக்கர வாகனத்தை ஓட்டியபடி உள்ளேயும் வெளியேயும் ஆட்கள் சென்று கொண்டே இருந்தார்கள். அவர்கள் உள்ளே போவதே பெரிய விஷயமாக இருந்தது. அங்கே இருந்தவன் வண்டி நிறுத்திட்டு வந்து அதுக்கப்புறம் டோக்கன் வாங்கிக்கோங்க என்று தலையை தூக்காமலேயே சொன்னான். இங்க பாருங்க, நாங்க அதுக்காக வரல. நாங்க டிடெக்டிவ்ஸ். டிடெக்டிவ்ஸ்னா? இப்பொழுது அவனுடைய தலை நிமிர்ந்தது. நீங்க எல்லாம் யார் என்பதை போல அவன் பார்த்தான். நாங்க ஒரு கேஸ்க்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வேணும்னு உங்களை பாக்குறதுக்கு வந்திருக்கோம். போலீஸா? போலீஸ் இல்லைங்க. போலீஸ் இல்லாம நான் எப்படி தகவல் தர முடியும்? எங்க ஓனரு என்று அவன் ஏதோ சொல்ல தொடங்கினான். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கப்பா. முக்கியமான இன்ஃபர்மேஷனு. போலீஸ் சொன்ன காட்டுவியா? காட்டுவேன். அப்போ உன்னோட ஓனர் கேட்க வேண்டியது இல்லையா? போலீஸ்ல இருந்து நேரா வந்து என்கிட்ட தேவையான தகவல் வேணும்னு கேட்டாங்க. அதனாலதான் தந்தேன்னு சொல்லிடுவேன். பரவாயில்ல, நல்லா தான் பேசுறேன். சிசிடிவி கேமரா பார்க்க முடியுமா? நேற்றுக்கு ஒருத்தர் இப்படிதான் வந்தாரு. சிசிடிவி கேமராவை காட்ட சொல்லி பிரச்சனை பண்ணாருன்னு நேற்றுக்கு இருந்தவன் சொன்னான். அவன் ஈஸியா காமிச்சிருக்கான். நீ தான் காட்ட மாட்டேங்கிற. ஓனர் வர நேரமாச்சு, சீக்கிரமா காட்டுப்பா. பார்த்துட்டு நாங்க கிளம்பிடுறோம். அது என்ன 1 மணி நேர படமா? மிஞ்சி போனா 3-4 நிமிஷம் இருக்கும். போலீஸ் கிட்ட சொல்றேன்னு சொன்னீங்க. அவங்க சொன்னா நான் காட்டுறேன். அனுஷ்காவிற்கு இந்த கட்டத்தில் வெறுப்பாக வந்தது. நீயும் தப்பிச்சு போனவங்களுக்கு ஹெல்ப் பண்ணின்னு உன்னை போலீஸ் கிட்ட கூட்டிட்டு போகிட்டா? என்ன மேடம் திடீர்னு வேற மாதிரி பேசுறீங்க? காட்டு தம்பி, ஏன் தம்பி உயிரை வாங்குற? அனுஷ்கா சலித்து கொண்டது உண்மையாகவே இருந்தது. காட்டுறேன். உங்களையெல்லாம் பார்த்தா படிச்சவங்க மாதிரி தெரியுது, அதனால காட்டுறேன். அவன் சிசிடிவி கேமராவின் சாப்ட்வேரை திறந்தான். அதற்கு தேவையான கடவுச்சொல்லை போட்டான். பாத்துக்கங்க,
நீ காட்ட மாட்டியா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் எப்போவோ பார்த்து வச்சிருந்ததை வச்சுதான் இந்த பாஸ்வேர்டையே போட்டேன். பரவாயில்லையே, நான் படிக்கலைனாலும் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கத்துக்கணும்னு ஆசை. சூப்பர்டா தம்பி என்று அனுஷ்கா சொன்னதும், நீங்களே படிச்சவங்க மாதிரி இருக்கீங்கன்னு தான் நான் இதை காட்டுறதுக்கு ஒத்துக்கிட்டேன். எனக்கு படிச்சவங்கன்னா பிடிக்கும். அவன் கடைசியாக சொன்ன வார்த்தை அனுஷ்காவின் மனதை பிசையத்தான் செய்தது. லேசாக சிரித்துவிட்டு சிசிடிவி கேமராவை அவளாகவே ஆபரேட் செய்தாள். நேற்றுக்கு சம்பவம் நடந்த டைம் என்ன? அருகில் இருந்த ஏஜென்ட்களிடம் கேட்டாள். உடனடியாக அவர்கள் நேரத்தை சொன்னார்கள். அனுஷ்கா அந்த நேரத்திற்கு சிசிடிவி ஃபுட்டேஜின் டைம் லைனை மாற்றினாள். அங்கே நடந்து முடிந்த காட்சி அவர்களுடைய கண்ணின் முன்பு விரிந்தது. முகத்தை மறைத்த சில பேர், முகத்தை மறைக்காத சில பேர் வேகமாக பைக் ஸ்டாண்டின் பின்புற வாசலின் வழியாக உள்ளே வந்தார்கள். உள்ளே வந்தவர்கள் உடனடியாக தங்கள் கையில் இருந்த வாட்டர் பாட்டில்களை பயன்படுத்தி வண்டியில் இருந்த பெட்ரோல்களை நிரப்ப தொடங்கினார்கள். பெட்ரோலை பிடிப்பதற்காக குனிந்திருந்த அனைவரும் முகத்தை மறைத்திருந்தார்கள். நல்ல வேளையாக நின்று கொண்டிருந்தவர்களின் முகம் தெளிவாக தெரிந்தது. அனைவருடைய கருத்திலும் கத்தி இருந்தது. யாராவது வந்தால் குத்திவிடலாம் என்ற ஆர்வத்துடன் அவர்கள் காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். நின்று கொண்டிருந்த ஒருவன் கையை அசைத்து வேலை முடிந்துவிட்டதா என்று கேட்பதை போல் இருந்தது. அவர்கள் அதிக நேரம் எடுத்துக்கொண்டார்கள். 2 வாட்டர் கேன் நிறைய பெட்ரோலை நிரப்பிக் கொண்டார்கள். அந்த வாட்டர் பாட்டிலை தோராயமாக பார்க்கும் பொழுது 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலை போல் தெரிந்தது. அப்படியானால் 2 லிட்டர் பெட்ரோல். 2 லிட்டர் பெட்ரோலை எடுத்துக்கொண்டு போய் தான் எரித்திருக்க வேண்டும். கண்டிப்பாக இங்கே எடுத்து போகப்பட்ட பெட்ரோல் தான் பிணத்தை எரிப்பதற்கு பயன்படுத்தி இருப்பார்கள். வேலை முடிந்ததும் வந்த வழியை பின்பற்றாமல் வேறு வழியில் எகிரி குதித்து ஓடத் தொடங்கினார்கள். காட்சியை முழுவதுமாக பார்த்த அனுஷ்கா அவர்கள் வருவதற்கு முன்பு ஏதாவது நடந்திருக்கிறதா என்று பார்த்தாள். எதுவும் இல்லை. ஃபோக்ஸ், நம்மளோட வேலை முடிஞ்சது. இங்க பார்க்க வேண்டியதை பார்த்தாச்சு. அங்கே இருந்த பையனிடம் பேசாமல் அனுஷ்கா நகர்ந்தாள். கொஞ்சம் கேஷ் கொடுங்க. எவ்வளவு மேடம்? ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. இது ஜாஸ்தி மேடம். அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்ல இருந்து நம்மளுக்கு சில விஷயங்கள்லாம் தேவைப்படுது. ஓகே மேடம். 1000 ரூபாயை எடுத்து கொடுத்ததும் அதை அந்த பையனிடம் கொடுத்தாள் அனுஷ்கா. முதலில் வாங்க மறுத்தவன் அதன் பின்பு வாங்கி கொண்டான். நீங்க படிச்சவங்க பெரிய ஆளுன்னு தான் ஹெல்ப் பண்ண. பாமரத்தனமாக அவன் பேசியது அனுஷ்காவிற்கு வருத்தத்தை கொடுத்தது. நீ அதனாலதான் ஹெல்ப் பண்ண. நீ படிக்கணும்னு தான் நான் ஹெல்ப் பண்றேன். படிக்கணும்னு ஆசைப்பட்டா இப்பெல்லாம் எப்படி வேணாலும் படிக்கலாம். ஸ்கூலுக்கு போய் தான் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உனக்கு விஷயம் தெரிஞ்சா மட்டும் போதும். நல்ல லாங்குவேஜ் கத்துக்கோ. முதல்ல நீ செய்ய வேண்டியது அதுதான். உங்ககிட்ட ஸ்மார்ட் போன் இருக்குல்ல? இருக்குங்க. அதுல இருக்க வாய்ஸ் சர்ச்சிங்கை யூஸ் பண்ணி உனக்கு தேவையானதை முதல்ல வாய் வார்த்தையாவே தேடு. மினிமம் 2 லாங்குவேஜ் கத்துக்கோ. லாங்குவேஜ்னா 2 மொழிய கத்துக்கோன்னு சொன்னேன். சரிங்க. அப்புறம் தானாவே எல்லாமே உனக்கே புரியும். நீதான் ஏற்கனவே நல்ல அறிவா இருக்கியே. அவன் இப்பொழுதே பெருமையாக சிரித்தான். எங்களுக்கு மேலும் சில விஷயங்கள்லாம் தேவைப்படுது. ஓனர் வர நேரமாச்சு. அவர் கண்டிப்பா வந்துருவாரு. அவர் வந்தா என்ன? அவரை பார்த்து நாங்க எதுக்கு பயப்படணும்? நீங்க பயப்பட வேண்டியதில்லை மேடம். புரியுது. உனக்கு எந்த பிரச்சனை வராது. அனுஷ்கா திரும்பவும் வந்த சிசிடிவி கேமரா சாப்ட்வேரை திறந்தாள். அவனை கேட்காமல் கடவுச்சொல்லை அவளை தட்டினாள். பாத்தீங்களா, நான் ஒரு தடவை தட்டுறதை வச்சு நீங்களே பாத்துக்கிட்டீங்க. அவன் வியப்புடன் கேட்டான். அதே வியப்பில்தான் அனுஷ்காவுடன் வந்த ஏஜென்ட்டுகளும் இருந்தார்கள். அனுஷ்கா ஒரு நேரத்தை மனதுள் குறித்து வைத்திருந்தாள். அந்த நேரத்தை போட்டதும் நின்று கொண்டிருந்த மூவருடைய முகமும் நன்றாக தெளிவாக தெரிந்தது. அதை தன்னுடைய கைபேசியை எடுத்து படமாக்கி கொண்டாள். உங்களோட வேலை முடிஞ்சுதா? கிளம்புங்க. முடிஞ்சது. நான் சொன்ன விஷயத்த அப்படி காத்து வாக்குல விட்டுறாத. நல்லா படிச்சு உலகத்தை புரிஞ்சுக்கோ. ஆசீர்வாதம் அளிப்பதை போல பேசிவிட்டு அனுஷ்கா வெளியே வந்தாள். என்ன மேடம், திடீர்னு சேரிட்டி எல்லாம் பண்றீங்க? இது சேரிட்டி இல்ல, சாதாரண மோட்டிவேஷன். இந்த சாதாரண மோட்டிவேஷன் கிடைக்காம தான் நாட்டுக்குள்ள சில பேரு கொலை பண்ணிக்கிட்டு சுத்துறாங்க. அடுத்ததாக அவர்கள் என்ன கேட்பார்கள் என்று அனுஷ்காவிற்கு தெரியும். ஒரு ஏஜென்ட்டிடம் மகேந்திரன் சாருக்கு கால் பண்ணு என்று சொன்னாள். அவள் சொன்னதை போலவே அவன் செய்தான். ஹலோ சார், நான் அனுஷ்கா பேசுறேன். அனுஷ்கா, இப்ப பேச முடியாது. நான் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு கால் பண்றேன். 2 நிமிடம் 10 நிமிடம் ஆனது. அவராகவே அழைத்தார். என்ன அவசரம்? எதுக்காக கூப்பிட்டீங்க? உங்க சைட்ல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா சார்? இம்ப்ரூவ்மெண்ட் தானே, நல்லா தெரியுது. ஏன் சார் ஒரு மாதிரி சலிச்சுக்கிறீங்க? நாங்க அந்த கேஸ் சம்பந்தமா எதையுமே மூவ் பண்ணலையே. நேரா கொண்டு போய் பாடிய ஜிஹெச்ல போட்டுட்டு வேற ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த கொலையை பண்ணிருப்பாங்கன்னு நான் சந்தேகப்படுற ஆளுகளோட போட்டோ என்கிட்ட இருக்கு சார். அதுக்குள்ள அவ்வளவு விஷயத்த கறந்துட்டீங்களா? நான் அந்த 3 போட்டோவையும் இப்ப உங்களுக்கு அனுப்புறேன் சார். நானும் உங்களுக்கு இறந்து போனவனோட போட்டோவா அனுப்புறேன். அங்க ஒரு பர்ஸ் கிடைச்சது. அந்த பர்ஸ்ல இறந்து போனவனோட போட்டோ இருக்கு. அவன் தான் இறந்து போயிருக்கணும்னு நாங்க சஸ்பெக்ட் பண்றோம். அனுஷ்கா இந்த 3 புகைப்படங்களை அனுப்பியதும் அவரும் பதிலுக்கு ஒரு புகைப்படத்தை அனுப்பினார். ஆனால் அவருக்கு தெரியாது அனுஷ்கா ஏற்கனவே
அந்த படத்தை K9 யூனிட்டிலிருந்து வாங்கி கொண்டாள் என்று. அனுஷ்கா புகைப்படத்தை பார்த்துவிட்டு நிமிர்ந்த பொழுது அருகில் இருந்த ஏஜென்ட் ஒரு விஷயத்தை சொன்னாள். மேடம், அந்த 3 பேரோட போட்டோவில் இறந்து போனவனோட போட்டோவும் இருக்கு. அப்படியா என்று கேட்ட அனுஷ்கா அந்த புகைப்படத்தையும் ஏற்கனவே தன்னிடம் இருந்த புகைப்படத்தையும் ஒப்பிட்டு பார்த்தாள். முன்பே அவள் பார்க்காமல் விட்டாள் என்பது உண்மைதான். இன்னும் 2 நிமிடங்கள் கழிந்திருந்தால் அவளை கண்டுபிடித்திருப்பாள். அதற்கு முன்பு அருகில் இருந்த ஏஜென்ட் கண்டுபிடித்து விட்டாள். அதற்காக தன்னுடைய மனதை போட்டு பிசைந்து கொள்ளாமல், பரவாயில்லையே, நீ ஒரு முக்கியமான விஷயத்த கண்டுபிடிச்சிருக்க என்று அந்த ஏஜென்ட்டை ஊக்கப்படுத்தினாள். அது சாதாரண விஷயம் என்று அங்கிருந்தவர்களுக்கு தெரியும். இந்த டீடைலை வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தோணுது. அனுஷ்கா இப்படி சொன்ன நேரத்தில் திரும்பவும் அவளை அழைத்தார் SI மகேந்திரன். சொல்லுங்க சார், எரிஞ்சு போன பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்ததுல பாடியில 2 புல்லட் இருந்தது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சார், நான் உங்களுக்கு 3 போட்டோ அனுப்புனேன்ல? ஆமா, அந்த கேஸுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியலையே. பெட்ரோலை தூக்குனதுனால அந்த 3 பேர் தான் இவன் மேல பெட்ரோலை ஊத்தி எரிச்சிட்டாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? சார், அதைத்தான் சொல்ல வந்தேன். அந்த 3 பேர் போட்டோவில் இறந்து போனவனோட போட்டோவும் இருக்கு. அதாவது நம்ம இறந்து போயிட்டதா கருதப்படுறவனோட போட்டோ இருக்கு. அப்படியா? நான் பார்க்கலையே. என்னோட ஏஜென்ட் தான் பார்த்து சொன்னாங்க. நீங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க. அவரும் 2 நிமிடத்தில் சரிபார்த்து விட்டு, ஆமா, நான் பல முறை பார்த்துட்டேன், 2 ஒரே ஆள் தான் என்று ஒப்புக்கொண்டார். இப்ப 2 கேஸுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா சார்? கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு. எப்படி இல்லாம போகும்? ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல. எதுக்காக கூட இருக்கிறவனையே எரிச்சாங்கன்னு தானே சார்? ஆமா. சரிங்க சார், எரிச்சிட்டாங்க, ஓகே. எரிச்சவங்களை நம்ம கண்டுபிடிக்கணுமா இல்லையா? ஆமா. நீங்க ஏதாவது ஸ்டெப் எடுக்கிறீங்களா? அந்த ப்ராசஸ்ல தான் சார் இருக்கும். குட். என்னால எதுவுமே பண்ண முடியாது. நான் இங்க வேற ஒரு கேஸ்ல பிஸியா இருக்கேன். ஏதாவது பண்ணுங்க சார். இங்க நிறைய கேஸ் இருக்கு. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு இப்பதானே பாடி வந்திருக்கு. அதுல 2 புல்லட் இருக்கிற மேட்டரை வச்சுக்கிட்டு தேவையில்லாம டைம் ஓட்டிக்கிட்டு இருப்போம். அப்புறம் ஏதாவது கண்டுபிடிச்சா உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். என்ன சார், டைம் ஓட்டுவன்னு நீங்களே சொல்றீங்க? அனுஷ்கா இமைகளை தாழ்த்தி கொண்டு ஏதோ யோசனை செய்பவளைப் போல தொலைபேசியில் பேசி கொண்டிருந்தாள். டைமை ஓட்டுவோம்னா அப்படி கிடையாது. அந்த புல்லட்டு எந்த கன்ல இருந்து வந்தது, அந்த கன்னு இங்க புழக்கத்துல இருக்கா, அதெல்லாம் பார்ப்போம். ஓகே சார், நீங்க அப்படி சொன்ன இனிமே தப்பா நினைச்சிட்டேன். அவரிடம் பேசிவிட்டு, நம்ம டேட்டாபேஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ல இருந்து வாங்கின இன்ஃபர்மேஷன் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பாருங்க. ஒருவேளை போலீஸா ட்ராக் பண்ணி வந்திருக்கணும்னா அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்திருக்கும். நாம கொடுத்த இன்ஃபர்மேஷன்னால அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்பீட் ஆயிரும். அனுஷ்கா பேசி கொண்டிருந்த பொழுதே அவளுடைய கைபேசிக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்தது. நான் நீங்க சொன்ன விஷயத்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டேன். அவரு இந்த விஷயத்த கவனிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்படி செய்தி அனுப்பி இருந்தார் மகேந்திரன். SI மகேந்திரன் இன்ஸ்பெக்டர் கிட்ட விஷயத்த சொல்லிட்டாராமா. அவங்க டேக் கேர் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. இருந்தாலும் நான் இதை விடுறதா இல்ல. நாங்களும் தான் மேடம் என்று அருகில் இருந்தவர்கள் சேர்ந்து கொண்டார்கள். சரி, இப்ப நம்ம சீன் ஆஃப் கிரைம் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாமா? 2 கைகளையும் வேகமாக தட்டி தேய்த்து கொண்டு அனுஷ்கா பேசினாள். சீன் ஆஃப் கிரைம்ல நாங்க பார்த்த விஷயத்த ஒன்னொன்னா சொல்லட்டுமா மேடம்? சொல்லுங்க. அனுஷ்கா இந்த ஒற்றுமையையும் வேகத்தையும் தான் எதிர்பார்த்தாள். அது அவர்களிடத்தில் பிறந்து விட்டது. எரிஞ்சு போன ஒரு பாடி மேடம். முதலாவது விஷயம், அந்த பாடி படுத்திருந்த பொசிஷன். லேசா கைகளை தூக்குன மாதிரி கால்களை பரப்பிக்கிட்டு படுத்திருந்தது. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? அனுஷ்கா அந்த ஏஜென்ட் பேசி முடிப்பதற்குள் இப்படி ஒரு கேள்வியை கேட்டாள். அதை வச்சு ஒன்னும் சொல்ல முடியல மேடம். ஆனா இந்த பாடியோட கையில ஒரு கேன் இருந்ததல்ல, அது மெல்ட் ஆகி இருந்தது. நீங்க கூட தானா பத்த வச்சுக்கிறவன் கேனை கையில வச்சிருக்க மாட்டான்னு சொன்னீங்க. அது இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மேடம். அது கன்ஃபார்ம் ஆனது பெரிய விஷயம் இல்ல. அந்த மாதிரி தான் நடந்திருக்கும்னு நான் யோசிச்சதுனாலதான் சொன்னேன். அந்த சீன் ஆஃப் கிரைம்ல இருந்து வேற என்ன தெரியுது? இப்படி அங்கே நின்று கொண்டிருந்த இன்னொரு பெண்ணை பார்த்து கேட்டாள். அந்த பெண் டிடெக்டிவ் ஒரு 26 வினாடி யோசித்தாள். அந்த பாடி படுத்திருந்த போஸை வச்சு பார்க்கும்போது இறந்ததுக்கு அப்புறம் பாடியை எரிச்சாங்களா இல்ல உயிரோடு இருக்கும் போது எரிச்சாங்களான்னு தெரியல மேடம். இது ஒரு நல்ல பாயிண்ட். இந்த பாயிண்டை யூஸ் பண்ணி யோசிங்க. அதான் மேடம், அதுக்கு மேல யோசிக்க முடியல. இன்னொரு பெண் இப்படி பதில் அளித்தாள். அவன் இறந்து போன போஸ்டர்ல இருந்தே அவனை உயிரோடு இருக்கும்போது கொளுத்திட்டாங்களா இல்ல இறந்ததுக்கு அப்புறம் கொளுத்திட்டாங்களாங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அவன் படுத்திருந்த மாதிரி தான் இருந்தது. தன்னுடைய நினைவடுக்குகளில் தேடி பார்த்த விஷயத்தை திரும்பவும் சொன்னான் ஒரு டிடெக்டிவ். அவன் படுத்திருந்தான், அதுல கன்ஃபியூஷனே கிடையாது. ஆனா ஒரு கைய லேசா தூக்கி இருந்தான்ல, அது எதுக்காக தெரியல மேடம். ஒருவேளை பாடியோட தண்ணி எல்லாம் இருக்கும்போது கையை தானாவே தூக்கி இருக்குமோ? நீ சொல்ற மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு கையை மட்டும் தானே அவன் தூக்கி இருக்கான்.
இந்த மாதிரி மேட்டர்ல ஒரு கையை ஒரு காலால தூக்காது. அவன் நார்மலா படுத்திருக்கான். அப்படி படுத்துக்கிட்டு ஒரு கையை மட்டும் தூக்குறதுக்கு வாய்ப்பு ரொம்பவுமே கம்மி. வேற ஒரு ரீசன் கொடுங்க மேடம். எனக்கு என்னமோ நான் சொன்னதுதான் கரெக்ட்னு தோணுது. அனுஷ்காவை மடக்குவது போல் பேசினான் அவன். அனுஷ்காவிடம் நிறைய காரணங்கள் இருந்தது. ஆனால் அதில் முக்கியமான காரணத்தை எடுத்து வைத்தால் அவர்கள் கேஸை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கேஸை எப்படி அணுக வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அனுஷ்காவுடைய கெத்தை காட்டுவதால் ஒன்றும் ஆகிவிடாது. அவள் அவர்களுக்கு கற்றுத்தரவே நினைத்தாள். நீ சொன்ன மாதிரியே வச்சுக்கலாம். பாடி ஹீட்டுனால இறுகி கையை தூக்கிருச்சு, அப்படிதானே? எஸ் மேடம். ஆனா அப்படி கிடையாதுன்னு நான் சொல்றேன். அதான் ஏன் மேடம்? அருகில் இருந்த பெண் ஆர்வத்துடன் கேட்டாள். அங்கதான் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. பாடியில் இருக்கிற ஃப்ளூயிட் எல்லாம் எவாபரேட் ஆகி பாடி இருகிறதுக்குன்னு ஒரு ஹீட் தேவைப்படும். அந்த ஹீட் அங்க ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சாதாரணமா பெட்ரோலை ஊத்தி எரிச்சிருக்காங்க. மிஞ்சி போனா எபிடெர்மிஸ் தாண்டி கொஞ்ச தூரம் தான் தீயே போயிருக்கும். ஃபுல் பாடியை எரிஞ்சு போனா மட்டும்தான் நீங்க சொல்ற மாதிரி கால் இழுக்கிறது கை இழுக்கிறதெல்லாம் நடக்கும். அனுஷ்கா கொடுத்த அறிவியல் விளக்கத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஒண்டர்ஃபுல் மேடம். அனுஷ்கா எதற்கும் இருக்கட்டும் என்பதை போல தயாரிக்கப்பட்ட ஒரு புன்னகையை அவர்களிடத்தில் வீசினாள். ஓகே மேடம், இப்ப நீங்க சொன்னதை நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா எரியும் போது அவன் உயிரோட இருந்தானா இல்லையா? அதுதான் அவன் போச வச்சே சொல்லுங்கன்னு சொன்னனே. அது எங்களுக்கு தெரியல மேடம். நீங்கெல்லாம் என்ன மாதிரியே கொஞ்ச நாள் பெட்டி கேசஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யுங்க. அப்பதான் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஒரு ஜோனோட ஹெட் ஆகிற அளவுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதை நான் ஏன் செய்யல? எப்பவுமே களத்திலேயே இருக்கணும். அப்பதான் அப்டேட்டடாவே இருக்க முடியும். நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன் மேடம். ஆனா நீங்க ஜோன் ஹெட்டா போகலாம்ல. இன்னும் நீங்க சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணலாமே. நான் யாரு கீழே இருக்கிறத விரும்ப மாட்டேன். பிசிடில நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி. மேடம், நான் தான் ராணின்னு சொல்லணும். திரும்பவும் சிரித்தாள் அவள். அப்போ உங்களால கண்டுபிடிக்க முடியல, அதுதானே? எஸ் மேடம் என்று உண்மையாலுமே வருத்தப்பட்டார்கள். கண்டிப்பா உங்களையில பிசிடில போட்டு ஒரு 3 வருஷமாவது வேலை வாங்கணும். கண்டிப்பா மேடம். அதுதான் எங்களோட ஃபியூச்சருக்கு சரியா இருக்கும்னா நாங்க பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கோம். அதை பத்தி அப்புறமேல் யோசிக்கலாம். நானே அவன் உயிரோட இருந்தானா இல்லையாங்கிறத சொல்றேன். எரிஞ்சு போன பாடி படுத்திருந்தது. ஒரு கையை மட்டும் தூக்கிட்டு இன்னொரு கையில உருகி போன ஒரு பெட்ரோல் கேன், அதாவது வாட்டர் பாட்டில். உயிரோடு இருக்கிற ஒரு நபர் மேல தீய வைக்கும் போது அவங்க அங்கேயும் இங்கேயும் ஓடுவாங்க. அப்படி அங்க ஓடுனதுக்கு உண்டான ட்ரேசஸே கிடையாது. இடம் ரொம்பவுமே கிளீனா இருந்தது. அந்த பாடிய எங்கேயோ எரிச்சிட்டு இங்க வந்தும் போடல. அதை சிம்பிளாவே சொல்ல முடியும். ஏன்னா பாடியை எரிஞ்ச இடத்துல பொருளெல்லாம் கருகி இருந்தது. அப்புறம் எப்படி மேடம் ஒரு கை மட்டும் தூக்குச்சு? அதை நீங்களாவே கணிக்க முடியும். இருந்தாலும் அந்த விஷயத்தை இப்ப சொல்றதுக்கு நான் விரும்பல. கேஸ் முடியும் போதோ இல்ல கேஸை சால்வ் பண்றதுக்கு நம்ம நெருங்கும் போதோ நான் அதை பத்தி உங்ககிட்ட சொல்றேன். வந்தவங்க டீமா செயல்பட்டு இருக்காங்கன்னா அவங்க இப்பவும் டீமா தான் இருக்கணும். அவங்க டீமா இருக்காங்கன்னா ஏற்கனவே பல வேலைகளை இதே மாதிரி செஞ்சிருக்கணும். இப்ப அவங்க எங்க பதுங்கி இருக்காங்க? அதுதான் மேட்டரு. அது எப்படி மேடம் நம்மளுக்கு தெரியும்? நாம தான் யோசிக்கணும். எல்லா கேஸ்லயுமே நாம நினைச்ச மாதிரி க்ளூ கிடைக்காது. நாம தான் ஒரு க்ளூவை உருவாக்கணும். க்ளூவை எப்படி மேடம் உருவாக்குறது? நான் இந்த கொஸ்டினை உங்களை டென்ஷன் படுத்தணும்னு கேட்கல, எப்படி பண்றதுன்னு தான் கேட்கறேன். இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணிருக்கீங்களா? நான் நிறைய தடவை பண்ணிருக்கேன். ரீசெண்டா ஒரு தடவை என்னோட இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணி கிரிமினலை பிடிச்சேன். அந்த மாதிரி நம்ம இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணி ஒரு க்ளூவை நம்ம தான் ஃபார்ம் பண்ணணும். சரிங்க மேடம், நாங்க ஏதாவது இதுல பண்ண முடியுமான்னு பாக்குறோம். பல விதமா இந்த கேஸை யோசிச்சு பாக்குறோம். அனுஷ்காவை தனியாக விட்டுவிட்டு ஏஜென்ட்டுகள் ஒரு சிறிய கூட்டமாக பேச தொடங்கினார்கள். அனுஷ்காவுடைய யோசனை பலவாறாக சுழன்றது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற விஷயம் என்ன? அவள் தனக்குள்ளாகவே இப்படி கேட்டுக்கொண்டாள். எப்பொழுதும் எந்த விதமான புடியும் கிடைக்கவில்லை என்றால் அவள் தனக்குத்தானே இந்த கேள்வியை தான் கேட்பாள். அவளிடத்தில் இப்பொழுது என்ன இருக்கிறது? அவளால் சுலபமாக எதை பார்க்க முடிகிறது என்பதை அவள் கணித்துக் கொள்வாள். அதை வைத்து ஏதாவது செய்ய முடிகிறதா என்று பார்ப்பாள். சில நேரங்களில் நாம் தேடிக்கொண்டிருக்கும் விஷயங்கள் நம்முடைய கண்ணின் முன்பு இருக்கும் என்பது ஆதித்ய விக்ரமின் தீவிரமான நம்பிக்கை. அதே நம்பிக்கையைத்தான் ஏஜென்ட்டுகளுக்கும் அவன் சொல்லி கொடுத்திருந்தான். நம்ம ஆதித்ய சார் சொல்ற மாதிரி சில நேரங்கள்ல எல்லாமே பிளைன் சைட்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூட்டத்தில் இருந்த ஒரு ஏஜென்ட் இப்படி சொன்னான். நம்மளுக்கு இப்போ பிளைன் சைட்ல இருக்கிற ஒரே ஒரு விஷயம், ஒரு ரவுடி இறந்து போயிட்டான். அவனுக்கு கொண்டது ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ். வேற எதுவுமே நம்மளுக்கு தெரியாதே. இவ்வளவு பெரிய விஷயம் தெரிஞ்சிருக்கு. இது போதாதா? இது போதாதுன்னு தான் நினைக்கிறேன். இல்ல, இதுவே போதும். இவர்கள் இப்படி யோசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் அனுஷ்கா அந்த கூட்டத்தை நெருங்கினாள். என்ன, எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்களா? ஏதாவது ஐடியா கிடைச்சதுன்னா சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது கிடைச்சதா மேடம்? நாங்க இப்பதான் டிஸ்கஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணோம். உங்களை பார்த்தா ஐடியாவை கிராக் பண்ணிட்ட மாதிரி தெரியுது. கண்களில் ஆர்வம் பொங்க துள்ளலுடன் பேசினான் ஒரு ஏஜென்ட். எனக்கு ஐடியா கிடைச்சிருச்சு. நம்ம கிட்ட இப்ப இருக்கிற ஒரே ஒரு விஷயம், இறந்து போனவன் கிரிமினல்ங்கிறது மட்டும்தான். அவனை பத்தின எந்த ஒரு கிரிமினல் ரெக்கார்ட்ஸுமே போலீஸ் கிட்ட இல்ல. அதனாலதான்
போலீஸும் இந்த விஷயத்துல ரொம்பவுமே தடுமாறுறாங்க. அவன் ஒரு கிரிமினலா இருக்கிற பட்சத்துல இன்னொரு கிரிமினலுக்கு அவனை பத்தி தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனா இந்த ஏரியாவில நிறைய கிரிமினல்ஸ் இருக்காங்க மேடம். யாருகிட்ட போய் என்னன்னு சொல்லி விசாரிக்கிறது? நாம ஒன்னும் காத்துல கைய வீசி வைரம் எடுக்க போறதில்ல. நம்ம கையில இறந்து போனவனோட போட்டோ இருக்கு. ஒருவேளை அது இறந்து போனவனோட போட்டோவா இல்லாம கூட இருக்கலாம். எனிவே அந்த போட்டோவை நம்ம யூஸ் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். எப்பவுமே நம்ம கையில என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். அப்பதான் கேஸ்ல நம்ம முன்னோக்கி போக முடியும். இப்ப என்ன மேடம் பண்ணலாம்? இந்த ஜோன்ல இருக்கிற கிரிமினல்ஸை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அனுஷ்கா இப்படி கேட்டுவிட்டு அங்கே இருந்த மேஜையின் மீது சாய்ந்து நின்று கொண்டாள். தலையை தாழ்த்தியதிலிருந்தே அவர்கள் யாருக்கும் கிரிமினல்களை பற்றி ஒன்றும் தெரியாது என்று புரிந்து போனது. நீங்க இந்த கேஸ்ல யாரும் ஒர்க் பண்ண வேண்டாம், எல்லாரும் ஸ்டெப் அவுட் பண்ணிக்கோங்க. உங்க சீனியர் யாராவது இருப்பாங்கல்ல, அவங்கள வர சொல்லுங்க. கோபமாக பேசிய அனுஷ்காவை சமாதானப்படுத்தும் விதமாக ஒரு ஏஜென்ட் பேசினான். மேடம், எங்களுக்கு தெரியலங்கிறது உண்மைதான். ஆனா நாங்க போய் எல்லா இடத்துலயுமே விசாரிக்கிறோம். அது உங்களுக்கு ஓகேவா மேடம்? விசாரிச்சு உண்மையை கொண்டு வரணும், அதுதான் முக்கியம். ஓகே மேடம். இந்த ஜோன்ல 3 கிரிமினல் ஏரியாஸ் இருக்கு. சரி, இருக்கிற ஆளுங்க 3ஆ பிரிங்க. 3 டீமுமே தனித்தனியா போய் விசாரிக்க போறோம். கொஞ்சம் கேஷையும் எடுத்துக்கோங்க. திடீர்னு யாராவது காசு கேட்டா அவங்க கிட்ட கொடுத்து இன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ் மேடம். இப்ப நம்ம இந்த சிட்டியோட மொத்த கிரிமினல் ஸ்பேஸையுமே விசிட் பண்ண போறோம். ரொம்பவுமே சேஃப்டியா இருக்கிறது அவசியம். துரிதகதியாக அவள் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் அக்கறையுடன் அவர்களுக்கு கட்டளையிட்டாள். தேவையான பணத்தை எடுத்துக்கொண்டு 3 குழுக்களாக அவர்கள் பிரிந்து கொண்டார்கள். அனுஷ்காவும் இன்னொரு பெண்ணும் ஒரு இடத்திற்கு போனார்கள். அதுதான் இருப்பதிலேயே பெரிய இடம். நிறைய வீடுகள், நிறைய ஆட்கள், நிறைய ரவுடிகள், எண்ணற்ற குற்றவாளிகள். அனுஷ்காவுடன் வந்திருந்த பெண் மிகவும் குப்பையான ஒரு தெருவை எதிர்பார்த்தாள். ஆனால் அவர்கள் போன இடம் மிகவும் சுத்தமாக இருந்தது. சுவர்களில் கூட எந்தவிதமான போஸ்டர்களும் ஒட்டப்படாமல் புதிதாக வர்ணம் பூசப்பட்டிருந்தது. இந்த ஏரியாவை நல்லா மெயின்டைன் பண்றாங்க போல. இங்கேயே கிரிமினல்ஸ் ஜாஸ்தியா இருக்காங்க. ஆமாங்க மேடம், அப்படிதான் நம்மளோட டிடெக்டிவ் டேட்டா பேஸ்ல இருக்கு. அனுஷ்கா காரிலிருந்து வேகமாக இறங்கி அந்த இடத்தில் தன்னுடைய பார்வையை ஒரு முறை பரவ விட்டாள். விசாரிக்க ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சிடலாம் மேடம். ஆரம்பத்தில் அந்த தெருவில் கூட்டமில்லாமல் இருந்தாலும் அனுஷ்காவும் அந்த பெண்ணும் நடக்க நடக்க நிறைய மனித தலைகள் தென்பட்டது. அனுஷ்கா கொஞ்சம் வித்தியாசமாக இருந்த ஆட்களை நெருங்கினாள். அவர்கள் எல்லாம் நடுத்தெருவில் நின்று கொண்டு கேரம் விளையாடி கொண்டிருந்தார்கள். அனுஷ்கா போய் நின்றதும், என்ன பாப்பா விளையாட வரையா? மிகவும் மரியாதையாகத்தான் கேட்டார்கள். நான் அதுக்காக வரல, நான் வேற ஒரு விளையாட்டுல இருக்கேன். அனுஷ்காவும் சற்றும் சளைத்தவள் இல்லை என்பதைப் போல பதிலளித்தாள். உனக்கு என்னமா தேவை? ஆளை பார்த்தவுடன் அவர்கள் கணித்திருக்க வேண்டும். இவள் போலீஸாகவோ அல்லது போலீசுக்கு துணையாக இருப்பவளாக இருக்கும் என்று அவர்கள் கணித்திருக்க வேண்டும். மிகவும் தீவிரமாக கேரம் விளையாடி கொண்டிருந்தவர் அனுஷ்காவை நோக்கி வந்தார். அவருக்கு 45 வயதிற்கு மேல் இருக்கலாம். நாங்க ஒரு கிரிமினலை தேடிக்கிட்டு இருக்கோம். என்னோட பேர் அனுஷ்கா. உங்களை பார்த்தா போலீஸ் மாதிரி தெரியலையே. தான் மிகுந்த அனுபவசாலி என்பதைப் போல அவர் பேசினார். ஆமாங்க, நாங்க போலீஸ்ல. யார தேடிக்கிட்டு இருக்கீங்க? அனுஷ்கா கைபேசியை எடுத்து அவள் தேடிக்கொண்டிருக்கும் நபரின் படத்தை காட்டினாள். இந்த ஆளை நான் பார்த்திருக்கேன், ஆனா இவன் வீடு இங்க கிடையாது. இன்னொரு 5 கிலோமீட்டர் தள்ளி போகணும். 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஆளை பத்தி தெரியாதா என்ன? தெரியாதுமா. அவங்க அந்த பக்கம் சேர்ந்தவங்க. அந்த பக்கம்னா அது வேற கேங்கு, நாங்க வேற கேங்கு. இதுதான் எனக்கு தேவை. அவன் ரவுடி, அதானே? பார்த்தா அப்படிதான் தெரியும். அனுஷ்காவிற்கு இப்பொழுது குழப்பமாக இருந்தது. இறந்து போனவன் புகழ்பெற்ற நபராக இருக்க வாய்ப்பில்லை. ஆதலால் தான் அவனை காவல்துறைக்கும் தெரியவில்லை, சாதாரண மக்களுக்கும் தெரியவில்லை என்பதை புரிந்து கொண்டாள். எது எப்படியோ இறந்து போனவன் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்தாகிவிட்டது. இனி விசாரித்தால் மேலும் சில விஷயங்கள் கிடைக்கும். சரி, உங்களுக்கு வேற எதுவும் தெரியாதுல்ல? நாங்க அப்ப கிளம்புறோம். நானும் கூட வரேன். நீங்க தான் வேற கேங்குன்னு சொன்னீங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? ஒன்னும் பிரச்சனை ஆகாதுமா. என்னை யார் கை வைக்க முடியாது. எதுல வந்தீங்க? வண்டியிலையா? கார்ல? அப்ப நான் உங்க கூடயே வரேன். அனுஷ்காவின் காரில் இப்பொழுது புதியதாக ஒரு நபர் ஏறி இருந்தார். தானாகவே வந்து அவர் உதவி செய்கிறேன் என்று சொன்னாலும் அவரின் மீது ஒரு சந்தேக கண்ணை வைத்திருந்தாள் அனுஷ்கா. கேட்டவுடன் அனுஷ்கா ஒரு நபரை காரில் ஏற்றிக்கொண்டது. அனுஷ்காவிற்கு அருகில் அமர்ந்திருந்த பெண் டிடெக்டிவிற்கு கொஞ்சம் ஆச்சரியமாகத்தான் இருந்தது. இந்த ஏரியா தானே சார்? அவர் வழிகாட்டி கொண்டே வந்த பொழுது ஒரு இடத்தை அடைந்தார்கள். அடைந்ததும் இப்படி கேட்டால் அனுஷ்கா, இந்த இடம் தான், வாங்க விசாரிக்கலாம். இருவரும் இறங்கி பல வீடுகளில் விசாரித்தார்கள். அவனை பத்திலாம் சொல்ல முடியாதுமா. நீ எதுக்கு விசாரிக்கிற? பேசாம போயிரு. ஏன் அப்படி சொல்றீங்க? யோ, அந்த பொண்ணுக்கு தான் தெரியாது. நீ பக்கத்து ஏரியாக்காரன் தானே? அடிக்கடி இந்த வழியில வந்து வரவன் தானே? இங்க இருக்கிற விஷயங்களை பத்தி எல்லாம் உனக்கு தெரியாதா? சும்மா பில்டப் கொடுக்காம என்னன்னு சொல்லு. அப்ப உனக்கும் தெரியாது. என் வீட்டு முன்னாடி நிக்காதீங்க, வெளியில போங்க. உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. இப்படி ஒரு பெண் பேசி அனுப்பிவிட்டாள். வாங்க இன்னொரு பக்கம் விசாரிக்கலாம். இதோட 5 வீடாச்சு. அனுஷ்காவுடன் வந்திருந்த பெண் டிடெக்டிவ் இப்படி சலித்து கொண்டாள்.
5 வீடு இல்ல 100 வீடு ஆனாலும் ஏறி இறங்கணும், அப்பதான் நம்மளுக்கு தேவையான விஷயம் கிடைக்கும். அனுஷ்கா கண்டிப்பதை போல பேசினாள். பாப்பா ஃபீல்டுக்கு புதுசா? அனுஷ்காவுடைய காரில் ஏறி இருந்த நபர் இப்படி கேட்டார். அவர் கேட்டு முடித்த போது பலமான ஒரு சத்தம் கேட்டது. சத்தம் வந்த திசையை நோக்கி அனுஷ்காவும் மற்றவர்களும் திரும்பினார்கள். ஒருவன் தலை தெறிக்க ஓடி வந்து கொண்டிருந்தான். இந்த ஏரியா கொஞ்சம் டிஃபரெண்டான ஏரியா தான் போல இருக்கு, ஏமா நகர்ந்துக்கங்க, இல்லைன்னா உங்க மேல மோதிடுவாங்க. அவர் சொன்னது சரிதான். அவர்கள் நகர்ந்ததும் அங்கேதான் அவன் வந்து விழுந்தான். அவனைத் தொடர்ந்து ஒருவன் வேகமாக ஓடி வந்து கொண்டிருந்தான். அநேகமாக அவன்தான் துரத்தி வந்திருப்பான். வந்தவன் கையில் ஒரு பெரிய கட்டை இருந்தது. மரக்கட்டையை பயன்படுத்தி இவனுடைய தோளில் அவன் நச்சு நச்சென்று அடித்தான். அடியின் வலியை பொறுத்து கொள்ளாமல் இவன் தன்னுடைய பெற்றோர்களை அழைத்து கொண்டிருந்தான். தெருமக்கள் அனைவரும் அந்த சண்டையை கனஜோராக பார்த்து கொண்டிருந்தார்கள். அனுஷ்காவும் ஏஜென்ட்டும் துணைக்கு வந்தவரும் நகர்ந்து நின்று கொண்டார்கள். சண்டை ஓய்வதாய் தெரியவில்லை. வந்தவன் மேலும் மேலும் மூர்க்கமாக தாக்கி கொண்டிருந்தான். திரும்பி படுறா, இது என்ன உன்னோட வீடா? இப்படி கேட்டுவிட்டு முதுகிலேயே மிதித்தான். அவன் திரும்பினால் இவன் உயிரை எடுத்து விடுவது போல ஆக்ரோஷத்துடன் தாக்கினான். அவனும் முகத்தை காட்டாமல் அடிவாங்கிய ஒரு ட்ரெயின் பூச்சியை போல சுருண்டிருந்தான். நீ சொன்னா கேட்கவே மாட்டடா, கேட்டிருந்தாதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கவே மாட்டியே. வேகமாக அவனுடைய தோலை பிடித்து இழுத்தான். முன்புறமாக அவன் மிகப்பெரிய இரத்த கலரியுடன் படுத்து கிடந்தான். விகாரமாக இருந்த அவனுடைய முகத்தை பார்த்து இவன் பலமாக சிரித்தான். நான் சொல்றதை கேட்டிருந்தேன்னா இதெல்லாம் நடந்திருக்குமா? இப்ப கூட ஒண்ணும் இல்ல, நான் சொல்றதுக்கு சரின்னு சொல்லு. 3 மாசம்தான், உன்னை வெளியில் எடுத்துறேன். இல்ல அதெல்லாம் என்னால முடியாது, என்னோட பொண்டாட்டி அதுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டா. அவளையும் இதே மாதிரி இழுத்துட்டு வந்து அடிக்கிட்டா. இந்த தெருவுல வேற ஆளே இல்லையா? எதுக்காக என்ன மட்டும் கேக்குறீங்க? ஆள் நிறைய பேர் கிடைப்பாங்க, நீ என்னமோ முடியாதுன்னு ரம்பம் போட்டுக்கிட்டு இருக்க. அனுஷ்காவுடைய ரத்தம் இதை பார்த்தபோது கொதித்தது. இருந்தாலும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள். அவள் வந்த விஷயம் வேறு, நடந்து கொண்டிருப்பது வேறு. தேவையில்லாமல் மூக்கில் நுழைக்க கூடாது என்று விட்டுவிட்டாள். நீ வரையா வரலையா? நான் வரல. முன்பற்களை மட்டும் கடித்து வினோதமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு கீழே படுத்து கிடந்தவனுடைய தலையை பற்றினான். அவன் பற்றிய தலையை இழுத்து கொண்டு போய் அருகில் இருந்த நடைபாதையின் விளிம்பில் மோதினான். சரியாக சித்திரவதை செய்து கொண்டிருந்தவனின் முதுகில் ஒரு உதை விழுந்தது. அவன் சமாளிக்க முடியாமல் முன்புறமாக வளைந்து அப்படியே கவிழ்ந்து விழுந்தான். அவனை உதைத்தது அனுஷ்காதான், ஆனால் முகத்தை மறைத்திருந்தாள். கீழே விழுந்தவன் சுதாரித்து எழுவதற்குள் திரும்பவும் அவனுடைய முகத்தில் எட்டி உதைத்திருந்தாள். தஸ்வின், எஸ்ஐ மகேந்திரனுக்கு கால் பண்ணு. லொகேஷன் அவருக்கு சோசியல் மீடியால ஷேர் பண்ணிரு. அனுஷ்காவுடைய ஏஏ விர்ச்சுவல் அசிஸ்டன்டான தஸ்வின் ஸ்மார்ட் வாட்சில் இருந்து கொண்டே அனுஷ்கா சொன்ன கட்டளையை நிறைவேற்றி முடித்தான். சொல்லுங்க அனுஷ்கா. சார், உங்களோட நம்பருக்கு ஒரு லொகேஷன் வந்திருக்கும். அந்த இடத்துல 2 பேர் பயங்கரமா சண்டை போட்டு இருக்காங்க. சொல்ல போனா ஒருத்தன் இன்னொருத்தனை போட்டு அடி பின்னி எடுத்துட்டு இருக்கான். என்ன பிரச்சனைன்னு தெரியல. உயிர் போற கண்டிஷன்ல ஒருத்தர் இருக்கான். அவனை நான் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு விடுறேன். இன்னொருத்தனை புடிச்சு வைக்கிறேன். நீங்க வந்து தூக்கிட்டு போறீங்களா? இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு தாராளமா வந்து தூக்கிட்டு போறேன். அனுஷ்கா இவ்வளவு நேரம் பேசி கொண்டிருந்ததை அவனை சித்திரவதை செய்து கொண்டிருந்தவன் கேட்கவில்லை. ஏனென்றால் மயங்கி போயிருந்தான் அவன். அனுஷ்காவுடைய அடியால் தான் மகேந்திரன் வந்தார். மகேந்திரனுடன் இன்ஸ்பெக்டரும் வந்திருந்தார். பரவாயில்ல, அந்த பாடி எரிஞ்சு போன கேஸ்ல இருந்து வெளியில வந்துட்டீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். இன்ஸ்பெக்டர் இப்படி சொன்னதும் நாங்க இன்னும் அதுல இருந்து வெளியில வரல சார். என்ன சொல்றீங்க? அந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு வரும்போதுதான் இங்கே இந்த மாதிரி ஒரு பிரச்சனையே ஆச்சு. அடிப்பட்டவனுக்கு என்ன அவ்வளோ ரத்தம் போயிருச்சா? ரொம்ப சீரியஸான கண்டிஷன் மாதிரி ஹாஸ்பிட்டல்ல அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க. நாங்க வர வரைக்கும் அவன் வெயிட் பண்ண மாட்டானா? அனுஷ்கா கைபேசியில் இருந்த புகைப்படத்தை எடுத்து காண்பித்தாள். இதையெல்லாம் எதுக்கு போட்டோ எடுத்து வச்சிருக்கீங்க? இதற்கு பதில் ஏதும் சொல்லாமல் லேசாக சிரித்தாள். அனுஷ்காவிடம் மட்டுமல்லாமல் ஐன்ஹான்ஸ் டிடெக்டிவ் நிறுவனத்தில் வேலை செய்யும் அனைத்து டிடெக்டிவ் இடத்திலும் ஒரு பாடி கேமரா இருக்கும். அதை பயன்படுத்தி ஏஜென்ட்டுகள் புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாம். ஏஜென்ட்டுகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நிறுவனத்தின் தலைமை கவனித்துக் கொள்ளும். இது போன்ற பல பயன்கள் அதில் அடங்கி இருக்கிறது. அனுஷ்காவும் இப்பொழுது தன்னுடைய கேமராவில் பதிவாகி இருந்த காணொளியில் இருந்துதான் அந்த படத்தை வெட்டி எடுத்திருந்தாள். இதையெல்லாம் அவரிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. அனுஷ்கா பிடித்து வைத்திருந்தவனை ஜீப்பில் ஏற்றினார்கள். இன்னும் உங்க விசாரணை முடியலையா என்ன? ஆரம்பிச்சிட்டோம் சார், இப்பதான் நெருங்கிட்டு இருந்தோம், அதுக்குள்ள இந்த பிரச்சனை. நீங்களும் வரீங்களா? நீங்க இவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கும்போது நான் இன்ட்ரெஸ்டா இல்லாம இருந்தா எப்படி? நானும் இந்த கேஸ வேற ஒரு ஆங்கிள் இருந்து பாத்துக்கிட்டு இருந்தேன். இந்த ரவுடி தொழில இருக்கிற ஒருத்தன் இவனை தெரியும்னு சொல்லியிருந்தான். அவனை பாக்குறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருந்தேன். நீங்க அவனை தேடி அவனோட இடத்துக்கே வந்துட்டீங்க. இப்பொழுது அனுஷ்காவும் துணையாய் வந்த ஏஜென்ட்டும் இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐ மகேந்திரனும் விசாரிக்க தொடங்கினார்கள். இந்த சண்டையின் நடுவில் அனுஷ்காவிற்கு உதவியாய் வந்தவர்
தன்னால் ஆகாது என்று ஓடிவிட்டார். அனுஷ்காவும் அவரை தடுக்கவில்லை. இப்பொழுது அனைவரும் திரும்பவும் தொடர்ந்து விசாரித்தார்கள். 3/4 மணி நேரம் ஆகியும் அவர்களுக்கு கேஸுக்கு தேவையான எதுவுமே கிடைக்கவில்லை. வேறு பக்கம் குற்றவாளிகளை சந்திக்க சென்று இருந்த ஏஜென்ட்டுகள் அனுஷ்காவிற்கு தொலைபேசியில் அழைத்தார்கள். ஹலோ மேடம், இங்க எதுவும் கிடைக்கல. ஆனா நீங்க இருக்கிற ஏரியாவில தான் அந்த ரவுடி இருக்காங்கிறதே எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இருக்கிறான்னு இல்ல. ஆமா மேடம், அவன் இறந்துட்டாங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா யாருக்குமே எந்த விஷயமுமே கிளியரா தெரியல. இவங்க எதிரி கேங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேடம். சரி, நீங்களும் வந்துருங்க. அனுஷ்கா அழைப்பை கத்தரித்தாள். போன்ல யாருமா? எங்களோட ஏஜென்ட் தான் சார். இவ்வளவு நேரம் விசாரிச்சாச்சு, யாருக்குமே எதுவுமே தெரியலன்னு சொல்றாங்களே. இங்கதான் சார் எனக்கும் சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? யாருக்காவது ஒருத்தருக்கு தெரியலைன்னா பரவாயில்ல, எல்லாருக்குமே தெரியலைன்னா அது ஒரு பேட்டர்ன் மாதிரி இல்ல? பேட்டர்ன் தான். என்ன பண்றது? இவங்களெல்லாம் இழுத்துட்டு போய் அடிச்சா உண்மையை வாங்க முடியும் சார். இப்படி நீங்க பேசுறீங்கன்னு தெரிஞ்சாலே உங்களோட யூனிஃபார்முக்கு ப்ராப்ளம் வந்துடும். நீ என்னமோ சொல்ல வந்தியே, அதை சொல்லுமா. இது ஒரு பேட்டர்ன் சார். பக்கத்து ஏரியாவில இருந்து வந்தவன் இவனை தெரியும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தான். நாங்களும் நிறைய இடத்துல விசாரிச்சு பார்த்தோம். ஆனா தெரியலன்னு சொல்றாங்கன்னா தெரியாதுன்னு சொல்ல சொல்லி யாரோ இவங்கள ஃபோர்ஸ் பண்ணிருக்காங்க. மொத்த ஏரியாவையும் ஃபோர்ஸ் பண்ணிருப்பாங்கன்னு சொல்ல வரீங்களா? ஆமா சார், அதுல என்ன டவுட்டு? இது என்ன முடியாத காரியமா? இப்ப எப்படி உண்மையை வெளியில வர வைக்கிறது? நீங்க முதல்ல எந்த நம்பிக்கையில கிளம்பி வந்தீங்க? யார் எந்த விஷயத்தையும் ஈஸியா சொல்லிட மாட்டாங்க. சொல்லுவாங்க சார். இறந்து போனவனோட கேங்குக்கு எதிர்கேங்க செயல்படுறவங்க கண்டிப்பா சொல்லுவாங்க. இறந்து போனவனோட கேங் இல்லாம எதிர்கேங்ல தான் இருக்கான்னு ஒருத்தனை எப்படி கண்டுபிடிக்கிறது? நாம ஒரு மிடில் மேனை கண்டுபிடிச்சா கூட போதும் சார். அனுஷ்காவுடைய கூர்மையான பேச்சு அவருக்கு ஆச்சரியத்தை கொடுத்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் அவர் மேலும் பேசினார். மிடில் மேனை இந்த மிட் டேல கண்டுபிடிக்க போறோம், அதுக்காக விடவும் முடியாது சார். இப்பதான் அவன் இறந்து போயிருக்கான். கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சோம்னா நம்ம இந்த கேஸ்ல ஒரு பிரேக் த்ரூவை கொண்டு வரலாம். அப்புறம் இறந்து போனவனை எரிச்சது அந்த கேங்ல இருந்தவங்க தான். இது ஒருவேளை இன்டர்னல் கேங் வேற இருக்குமோ? இருக்கலாம் சார். சரி, உண்மை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. அவர் ஜீப்புக்குள் ஏறி அமர்ந்து கொண்டார். அவரும் உண்மையாகவே விசாரித்தார். உண்மை ஏதும் புலப்படவில்லை என்றதும் அவர் அயர்ந்துதான் போனார். வெயில் தாங்கல, மண்டை சூடாயிருச்சு. காலையிலிருந்து வெயில்ல தான் சுத்திக்கிட்டு இருக்கேன். வேற ஒரு கேஸ். அந்த கேஸ் முடிஞ்சுதா சார்? முடிஞ்சுது. இப்ப இதையும் முடிச்சுட்டா அடுத்த வேலையை பார்க்கலாம். இல்லைன்னா இந்த கேஸை தூக்கி போட்டுட்டு பொறுமையா விசாரிக்கலாம். இருங்க சார், நான் ஒரு வழி பண்றேன். அனுஷ்கா அவர்கள் நின்று கொண்டிருந்த இடத்திலிருந்து சுற்றுமுற்றும் பார்த்தால் 3 சாலைகள் இணையும் இடத்தில் அவர்கள் இருந்தார்கள். அந்த முச்சந்தியில் ஒருவர் முடிவெட்டும் கடையை வைத்திருந்தார். சார், அந்த சலூன் ஷாப்பை பாருங்க. ஏன், அந்த சலூன் ஷாப்புக்கு என்னமா? ரொம்ப வருஷமா இங்கதான் இருக்கு. எங்க கூட ஒருத்தர் ஹெல்ப் பண்றேன்னு வந்தாரு. ஆனா சண்டையை பார்த்ததுக்கு அப்புறம் ஓடி போயிட்டாரு. சண்டை நடந்துகிட்டு இருந்தப்போ உடனடியா அவர் செஞ்ச ஒரே ஒரு வேலை என்னன்னு தெரியுமா? அந்த கடைக்குள்ள போய் பதுங்கிக்கிட்டதுதான். இப்ப அந்த கடையில விசாரிக்க போறீங்க அதானே? ஆமா சார். நீங்களும் வரீங்களா? வரேன். உங்களை விட எனக்கு தான் கேஸ் சால்வ் பண்ணணுங்கிற கடமையே இருக்கு. வண்டியிலிருந்து வெளியே இறங்கிய இன்ஸ்பெக்டர் முகத்தில் தண்ணீரை அடித்து கழுவி விட்டு கைக்குட்டையால் ஒற்றிக்கொண்டார். கடையை நெருங்குவதற்குள் இதை அனைத்தையும் செய்து முடித்திருந்தார். முடிவெட்டும் கடையில் இருந்தவர், தம்பி ஒரு 2 நிமிஷம் வெளியில போறீங்களா? முக்கியமான சில பேர் வந்திருக்காங்க என்று சொன்னதும் பாதியில் முடிவெட்டி கொண்டிருந்தவன் எழுந்து வெளியே வந்தான். 2 நிமிஷம் தான், விசாரிச்சறேன் போ, கெத்தாக சொன்னார் எஸ்ஐ மகேந்திரன். நீ விசாரிக்கிறியா, நான் விசாரிக்கட்டுமா? இன்ஸ்பெக்டர் கேட்டதும், நீங்க தான் சார் விசாரிக்கணும். கடைக்குள் சென்றதும் அனுஷ்கா கடையின் சட்டரை பாதி இறக்கி விட்டாள். இங்க என்ன கள்ள நோட்டா மாத்திரம்? எதுக்கும் இருக்கட்டுமே இறக்கி விட்டா சார். சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க இன்ஸ்பெக்டர் தானே? என்னதான் அவர் மஃப்டியில் வந்திருந்தாலும் கடைக்காரர் கண்டுபிடித்து விட்டார். என்ன உனக்கு முன்னாடியே தெரியுமா என்ன? தெரியும் சார். அந்த மாஞ்சா கேஸ்ல நான் தானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். பரவாயில்லையே, அது நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இன்னும் ஞாபகம் வச்சிருக்க? நான் தானே சார் ஹெல்ப் பண்ணேன். உதவியை பெற்றுக்கொண்டவர்கள் மறந்து விடுவார்கள் என்பதை குத்தி காட்டுவது போல் இருந்தது அந்த கடைக்காரரின் பேச்சு. இப்ப நாங்க வேற ஒரு கேஸ்க்காக வந்திருக்கோம். அதே மாதிரி ஹெல்ப் பண்ணுவியா மாட்டியா? சொல்லுங்க சார், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த அப்படியே சொல்றேன். நான் உங்க கூட ஏற்கனவே பழகி இருக்கிறதுனால உனக்கு இங்க இருக்கிற கிரிமினல்களை நல்லா தெரியும்னு எனக்கு தெரியும். ஆமா சார், எல்லாரையுமே தெரியும்னு சொல்ல முடியாது. இந்த மலுப்புற வேலையில ஆகாது. வேகமாக பேசினார் இன்ஸ்பெக்டர். நீங்க யாரை பத்தி வேணாலும் விசாரிங்க, நான் பதில் தரதுக்கு ரெடியா தான் இருக்கேன். அனுஷ்கா தன்னுடைய கைபேசியை எடுத்து படத்தை காட்டலாம் என்று போன பொழுது தடுத்தார் இன்ஸ்பெக்டர். சார், போட்டோ காமிச்சாதானே தெரியும். இருங்க, நான் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த விசாரிக்கணும். இப்ப 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, ஒருத்தனை போட்டு இன்னொருத்த அடிச்சான் சார். அதான். அவங்க யாரு? 2 பேரும் வெவ்வேறு கேங்க சேர்ந்தவங்க சார். அவன் ஏதோ 3 மாசம் வேலை தான், வெளியில வந்துடலான்லாம் பேசினானாமா. எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கீங்க. கீழே விழுந்தவனை போட்டு அடிச்சானே ஒருத்தன், அவனுக்கு இதான் சார் வேலை. எதிரி கேங்ல இருக்கிறவங்களை எல்லாம் மாட்டி விட்டுருவான்.
தப்பு செய்யாம எப்படி மாட்டி விட முடியும்? அது அவனால முடியும் சார். இதுக்கு எதுக்கு அடி வாங்கினவங்ககிட்ட இவன் பர்மிஷன் கேட்டான்? நேரடியா அவனை மாட்டி விட்டுருக்கலாமே. அவன் கொஞ்சம் வித்தியாசமான ஆள் சார், சரியான பைத்தியக்காரன். 2 கேங்குக்கு நடுவுல பெரிய வாரே போய்கிட்டு இருக்கு சார். எந்த 2 கேங்கு? மணி கேங்கு அப்புறம் பாக்கியம் கேங் சார். ஓ சரி சரி, இந்த மணி கேங்கை பத்தி எல்லாமே தெரியும். பாக்கியம் எப்படி இருப்பான்னு கூட தெரியாது. பாக்கியம் எப்படி இருப்பான்னு தெரியாதா சார்? இந்நேரம் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். அதனாலதான் இந்த ஏரியாவில் விசாரிக்கிறீங்கன்னு நினைச்சேன். நீ என்ன வேணா நினைச்சுக்கோ. பாக்கியம் எங்க இருக்கான் இப்போ? சார் நம்ம வந்த கேஸை விசாரிக்கலாம். அவசரப்பட்டு கொண்டு எஸ்ஐ மகேந்திரன் இப்படி சொன்னார். அனுஷ்கா இடையில் புகுந்து பேசாமல் அமைதியாக இருந்தாள். மகேந்திரா, நான் கரெக்டாக தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். அனுஷ்கா இந்த நேரத்தில் தன் கைபேசியை எடுத்து அதிலிருந்த இறந்து போனவனின் புகைப்படத்தை காட்டினாள். இவன் தானே பாக்கியம்? பார்த்து சொல்லுங்க. இப்படி சொன்ன அனுஷ்காவை பார்த்து ஆச்சரியப்பட்டார் முடிவெட்டும் கடைக்காரர். உங்களுக்கு முன்னாடியே பாக்கியாவை தெரியுமா? தெரியாது. நீங்க சொன்னதை வச்சு நானா கெஸ் பண்ணேன். சார், இந்த போட்டோவில் இருக்கிறவன் தான் பாக்கியம். இவன் எரிஞ்சு போயிட்டாங்கிற மாதிரி நாங்க சந்தேகப்படுறோம். அவன் எரிஞ்சுதான் சார் போயிட்டான். இப்போ பாக்கியம் கேங்ல அவன் உயிரோட இல்ல. ஆமா சார். அப்போ கேங் வேற ஒரு முடிவு காரணம் இல்ல? அது இன்னைக்கு நாளைக்கு முடியாது சார். மாத்தி மாத்தி வெட்டிக்குவானுங்க. இவ்வளவு சீரியஸான பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. நம்மளுக்கு தேவையில்லாத கேஸ் எல்லாம் கொடுத்து எங்கேயோ அலைய விடுறாங்க. தன்னுடைய சூழ்நிலையை நினைத்து நொந்தபடியே பேசினார் இன்ஸ்பெக்டர். அண்ணா என்று கடைக்காரரை அழைத்தாள் அனுஷ்கா. சொல்லுங்க, இறந்து போனது இந்த பாக்கியம் தாங்கிறது கன்ஃபார்மா? இந்த பாக்கியம் தான், கன்ஃபார்ம் தான். அப்ப இவன் தான் அந்த கேங்குக்கு லீடர்னு சொல்ல வரீங்களா? அதுவும் கன்ஃபார்மா? ஆமா சார். இப்ப நான் கணிச்சது சரியா போச்சு. என்ன, சொந்த கேங்ல இருக்கவங்களே தலைவனுக்கு தீய வச்சு கொளுத்திட்டாங்க. நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? பைக் ஸ்டாண்ட்ல இருந்து பெட்ரோலை திருடிக்கிட்டு போனவங்க நேரடியா வேற ஒரு இடத்துக்கு தப்பிச்சு போய் தங்களுடைய கேங் லீடரை பெட்ரோல் ஊத்தி கொளுத்திட்டு மிச்ச கேங் மெம்பர்ஸ் எல்லாம் தப்பிச்சு போயிட்டாங்க. ஆனா எதுக்காக? அதை நம்ம கண்டுபிடிக்கணும் சார். இல்லைன்னா இவர்கிட்டயே விசாரிச்சு பார்க்கலாம். எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாது. ஆனா எதிரி கேங் எதுவுமே செய்யல, அது மட்டும் தெரியும். இதே மாதிரி எதிரி கேங்க மட்டும் செஞ்சிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு இங்க ரத்த ஆறே ஓடும். அனுஷ்கா, நீ சொல்றதுலயும் ஒரு லாஜிக் இருக்கு. இப்ப நாம அடுத்ததா எப்படி மூவ் பண்றது? சிம்பிள் சார். உங்களுக்கு நான் அனுப்பிச்ச 3 போட்டோவில் ஒரு போட்டோவில் பாக்கியா இருக்கான். மிச்ச 2 போட்டோவில் இருக்கிறவங்க யாருன்னு கேட்டா போகுது. அனுஷ்கா சொன்னதை போலவே செய்தார் இன்ஸ்பெக்டர். இவங்க 2 பேரும் இந்த ஏரியாவில் தான் இருக்காங்க. இன்னும் அப்ப அவங்க தப்பிச்சு போகலையா? இதையே நீ முன்னாடியே சொல்லல. நீங்க பாக்கியாவை பத்தி தானே கேட்டீங்க. கண்டிப்பா சொல்லியிருப்பேன் சார், மறைச்சிருக்கவே மாட்டேன். நீங்க வேற எதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்களா? அதனாலதான் நான் குறுக்கல பேசல. அவனோட வீடு எங்க இருக்கு? தயங்கினார் அந்த கடைக்காரர். உனக்கு ஏதாவது பார்த்து போட்டு தரேன். வீடு எங்க இருக்குன்னு சொல்லு. நீங்க வேற இங்க விசாரிச்சுட்டு போயிட்டீங்க சார். இனி கொஞ்ச நாளைக்கு கடையவே திறக்க முடியாது. கொஞ்சம் பார்த்து பண்ணீங்கன்னா வசதியா இருக்கும். அனுஷ்கா உடனடியாக 5000 ரூபாயை எடுத்து கடைக்காரர் கையில் கொடுத்தாள். அனுஷ்கா, நீங்க எதுக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க கொடுக்கற காசு கொடுங்க சார். எங்களோட ஏஜென்ட்டை அடிச்சு போட்டாங்க. அப்படியா? முன்னாடியே சொல்லியிருக்கலாமே. அனுஷ்காவுடன் வந்த பெண் இப்பொழுது பேசினாள். எங்களுக்கே லேட்டா தான் சார் தெரியும். நாங்க உங்ககிட்ட முன்னாடியே ஃபோன் பண்ணி பேசினப்போ எங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. பரவாயில்ல, இப்ப நாங்க அவங்கள பிடிக்க போறோம். நீங்க வரீங்களா? என்ன சார் ஃபோர்ஸ் இல்லாம போறேன்னு சொல்றீங்க? ஃபோர்ஸ் எனக்கு தேவையில்லை. மகேந்திர 2 பேர்த்த அடிப்பாரு. நீங்க எப்படி? இப்பதானே சார் ஒருத்தன் அடிச்சிருக்கேன். அதை வச்சு நீங்களே சொல்லுங்க. அப்ப இந்த டீம் போதும்னு நினைக்கிறேன் சார். என்னோட டீமும் வராங்க என்று அனுஷ்கா ஒரு இடத்தை காட்டினாள். அங்கே காரில் 4 ஏஜென்ட்டுகள் இறங்கினார்கள். இந்த டீம் போதுமா சார்? தாராளமா போதும். 2 பேர் தான் அமுக்க போறோம். கூட நிறைய பேர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை சார். நாங்க போய் அமுக்கிறது வேற, நீங்க அமுக்கிறது வேற. வாரண்ட் இல்லாம போய் சிக்கிக்காதீங்க சார். அதெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. எனக்கும் தான். அனுஷ்காவை பார்த்து சிரித்தபடியே பேசினார் இன்ஸ்பெக்டர். இன்ஃபார்மர் குறிப்பிட்ட தெருவிற்குள் நுழையாமல் முன்பே வண்டியை நிறுத்தி கொண்டார்கள். மெல்லமாக நடந்து அந்த 2 பேர் தங்கியிருந்த வீட்டை நெருங்கினார்கள். அனுஷ்கா சென்று மெதுவாக கதவை தட்டினாள். யாரு? அண்ணாவை பார்க்க வந்திருக்கேன். அண்ணாவா? உள்ளே இருந்து குரல் மட்டும்தான் வந்தது. யாரும் கதவை திறக்கவில்லை. யோ, ஒரு புள்ள வந்திருக்குது. அண்ணாவை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லுது. அண்ணாவா? அண்ணா யாருன்னு கேளு. கதவை திறந்தான் கதவிற்கு அருகில் நின்று கொண்டிருந்தவன். எதுக்குடா கதவை திறந்த? அனுஷ்கா அதற்குள் அவனுடைய வயிற்றில் மிதித்திருந்தாள். அவன் கால்களை பரப்பிக்கொண்டு தரையில் விழுந்தான். அவனை தாண்டி கொண்டு நடந்தாள் அனுஷ்கா. இன்ஸ்பெக்டர் உள்ள வாங்க. இப்படி சொன்னதும் உள்ளே இருந்தவன் ஓட முயற்சி செய்தான். இங்க பாரு, உன்னை சுத்தி வளைச்சாச்சு. தப்பிச்சு போகணும்னு மட்டும் நினைக்காத. அனுஷ்கா இப்படி சொன்னாலும் அவன் வீட்டின் பின்புறமாக இருந்த சிறிய கதவை திறக்க முயற்சி செய்தான். சார், அவன் பின்னாடி வரான். மகேந்திரன் பின்னாடி தான் நிக்கிறாப்படி.
பாத்தியா, எல்லா பக்கமுமே நீ லாக் ஆயிட்ட. அவன் அமைதியாக யோசிப்பவனைப் போல நடித்தான். அதன் பிறகு அனுஷ்காவையும் இன்ஸ்பெக்டரையும் ஒரு சேர இடித்து தள்ளிவிட்டு வீட்டை விட்டு வெளியே காலடியை எடுத்து வைத்தபோது அனுஷ்காவுடைய ஏஜென்ட் குழுவில் இருந்த ஒருவன் இவனுடைய தோளில் மோதினான். இவன் தரையில் விழுந்ததும் ஏஜென்ட்டுடைய காலை பற்றி இழுத்தான். அவன் விழாமல் நின்று கொண்டிருந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டு கொண்டே திரும்பவும் எழுந்து ஓடலானான். அவன் ஓடுறான் பாரு புடி. அங்கே நின்று கொண்டிருந்த ஒரு பெண் டிடெக்டிவை பார்த்து கத்தினாள் அனுஷ்கா. அவளும் அவனை துரத்த தொடங்கினாள். அவன் நேராக ஒரு வீட்டை நோக்கி ஓடினான். டே போலீஸு என்று கத்தினான். கத்தியதும் அங்கிருந்து 4 ஓடத் தொடங்கினார்கள். அனுஷ்காவும் இன்ஸ்பெக்டரும் மகேந்திரனும் பின்பற்றி ஓடி வந்து கொண்டிருந்ததால் அனுஷ்கா உடனடியாக திட்டமிட்டாள். ஆளுக்கு தோராயமா சில பேருன்னு பிரிச்சுக்கலாம், நான் முக்கியமான ஆளை துரத்திட்டு ஓடுறேன் இப்படி சொல்லிவிட்டு அவருடைய பதிலுக்காக கூட காத்திராமல் அனுஷ்கா ஓடத் தொடங்கினாள். அவளை தொடர்ந்து ஒரு ஏஜென்ட்டும் ஓடினான். வெவ்வேறு திசையில் ஓடியவர்களை வெவ்வேறு விதமாக விரட்டி வளைத்து பிடித்தார்கள். அனுஷ்கா துரத்தி கொண்டு போனவனை பிடிப்பதற்கு அசாத்தியமான ஒரு வேலையை செய்தாள். ஓடிக்கொண்டே இருந்த பொழுது அனுஷ்கா தரையில் ஏதாவது கிடைக்கிறதா என்று பார்த்தாள். தனக்கு சாதகமாக ஒரு கல் இருப்பதை உணர்ந்து கொண்டாள். ஒரு கல் அல்ல, சிறிய கல்லின் மலையே அங்கே இருந்தது. கைக்கு அடக்கமான ஒரு கருங்கல்லை எடுத்துக்கொண்டாள். கன நேரத்தில் ஓடிக்கொண்டிருந்தவனின் பின்னங்காலில் அதை வீசினாள். குறிபார்த்து அவள் வீசியதும் அவன் அடிபட்டு தரையில் விழுந்தான். கண்டிப்பாக அவனுடைய கால் உடைந்து விட்டது என்பது அனுஷ்காவிற்கு புரிந்தது. என்ன மேடம், அவன் காலையை உடைச்சிட்டீங்க? அவன் தப்பிச்சு போறதை விட இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. நாம சில நேரத்துல தப்பிக்கணும்னாலும் ஒருத்தரை பிடிக்கணும்னாலும் சின்ன ட்ரிக்ஸா பண்ணணும். நான் ஒரு தடவை என்ன பண்ணேன்னு தெரியுமா? ரோட்டில் கிடந்த தூசி மணலை எடுத்து என்ன துரத்தி வந்த ரவுடிங்களோட கண்ணுல தூவிட்டேன். சூப்பர் மேடம், நான் மட்டும் துரத்தி வந்திருந்தாலும் இவனை பிடிச்சிருக்க முடியாது. அப்படியெல்லாம் நீ சொல்லக்கூடாது. சரிங்க மேடம், நான் என்ன டெவலப் பண்ணிக்கிறேன். மாட்டிய அனைவர் கைகளிலும் விலங்கு போட்டினார்கள். கிரைம் பிரான்ச்சில் வைத்து விசாரிக்க தொடங்கினார்கள். என்ன நடந்தது? இறந்து போனது பாக்கியம் தானே? இறந்து போனது என்னோட அண்ணன் தான். கொஞ்சம் விளக்கமா சொல்லு, என்ன நடந்தது? நாங்க அன்னைக்கு எல்லாருமே பார்ல இருந்தோம். அண்ணனை குடிக்க வேண்டான்னு எவ்வளவோ சொன்னேன். அவரை குடிக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. பார்ல என்ன நடந்தது? அன்று பாரில் பாக்கியாவும் அவனுடைய கூட்டாளிகளும் தம்பியும் உடல் நலத்திற்கு தீங்கான மதுவை தாராளமாக குடித்து கொண்டிருந்தார்கள். அண்ணன், உன்னை குடிக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நீ என்னன்னா மொடா குடிய குடிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா. நீ உன்னோட அண்ணிகிட்ட சொல்லாம இரு. அண்ணி பார்த்து பயந்துக்கிற, அப்புறம் எது குடிக்கிற? நீ சொல்லிடாதேன்னு தான் சொன்னேன். அவளே கண்டுபிடிச்சு வந்தான்னா நான் மிரட்டுற மாதிரி பேசிடுவேன். சரி, எங்க எந்திரிச்சு போற? முகம் கழுவிட்டு வரண்டா. நீங்க வெளியில இருங்க. அவர்களிடம் அப்படி சொன்னாலும் முழு போதையில் இருப்பதை போல நடித்தாலும் அவன் முழு போதையிலும் இல்லை, முகம் கழுவுவதற்கும் அவன் செல்லவில்லை. அவன் வந்ததிலிருந்தே ஒரு ஆளை பார்த்து வைத்திருந்தான். அவனை பார்த்த மாத்திரத்தில் பாக்யாவனுடைய மனதில் ஒரு திட்டம் தோன்றியது. அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக அவன் ஏற்கனவே பார்த்து வைத்திருந்தவன் அருகில் நெருங்கினான். தம்பி, உங்க அண்ணன் பேரு மணிதானே? ஆமாண்ணா. நீங்க யாரு? உங்களை பார்த்ததே இல்லையே. என்ன யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. என்னை பத்தி யாராவது விசாரிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் தெரியலன்னு தான் சொல்லுவாங்க. மணியுடைய தம்பி இதை கேட்டு லேசாக ஆடித்தான் போனான். அவனுக்கு ஒரு மாதிரி அனைத்து விஷயங்களும் புரிபட தொடங்கியது. அப்படியானா சரி வாங்களேன் சாப்பிடலாம். நான் நல்லா சாப்பிட்டேன் தம்பி, நீ நல்லா சாப்பிட்டுக்கோ. அடுத்ததாக என்ன செய்யலாம் என்று யோசித்தபடியே மது கோலையை கையில் எடுத்தான் அவன். அப்போது பாக்யாவும் தன் இடுப்பில் இருந்த பெரிய பட்டாக்கத்தியை உருகி ஒரே வெட்டில் அவனுடைய தலையை துண்டாக்கினான். பாரே அலறி போனது. அரை போதையில் இருந்தவர்கள் அங்கும் இங்கும் ஓடினார்கள். முழு போதையில் இருந்தவர்களுக்கு என்ன நடந்தது என்றே தெரியவில்லை. ஏதோ அசம்பாவிதம் நடந்து விட்டது என்று வெளியில் இருக்கும் பாக்யாவின் தம்பிக்கு புரிந்தது. நீங்க வண்டி எடுத்துட்டு கிளம்புங்க, நான் அண்ணனை கூட்டிட்டு வந்துடுறேன். ஏதோ பிரச்சனை போல. ரத்தத்தில் நனைந்து போன பாக்யாவை பார்த்தான் அவனுடைய தம்பி. நோ, என்ன பண்ண? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. வேற சொக்கா ஏதாவது கார்ல வச்சிருக்கிறியா என்ன? சாதாரணமாகவே அவன் கேட்டான். நோ, என்னென்ன பண்ண? திரும்பவும் பாருக்குள் ஓடினான். அங்கும் இங்கும் பார்த்தான். மணியுடைய தம்பியை பாக்யா வெட்டிவிட்டான் என்பதை புரிந்து கொண்டான். தலை தெறிக்க திரும்பவும் பாக்யாவிடம் ஓடி வந்தான். நம்ம இங்க இருக்கிறோம்னு தெரிஞ்சது நம்மள கொத்துக்கறி ஆக்கிடுவானுங்க. பாக்யாவை இழுத்து கொண்டு காருக்குள் ஏறினான். அந்த பழைய கார் கிளம்பாமல் அடம்பிடித்தது. அண்ணா, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஏதாவது குடிகாரனோட வண்டியை புடுங்கு. தள்ளாடியபடியே இருசக்கர வாகனத்தை தள்ள முயற்சி செய்து கொண்டிருந்த ஒருவனுடைய வண்டியை பிடுங்கினான் பாக்யாவின் தம்பி. அதில் இருவரும் ஏறி அமர்ந்து கொண்டார்கள். வண்டி புயலாக பாய்ச்சப்பட்டது. அதற்குள் மணி கேங்கில் இருப்பவர்களுக்கு தகவல் சென்றுவிட்டது. அவர்கள் வேறு வழியில் துரத்தி பாக்யாவிற்கு முன்பே கிளம்பியிருந்த அவனுடைய அடியாட்களை விரட்டத் தொடங்கினார்கள். அது தெரியாமல்
பாக்யாவும் அவர்களுடன் சேர்ந்து மாட்டிக்கொள்வதற்கு ஆளானான். நீ எதுக்கு நான் வந்த? டேய், மாட்டிக்கிட்டீங்கன்னா ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டீங்களா? நாங்களே உயிரை கையில புடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கோம். மாற்றி மாற்றி வண்டியை ஓட்டியபடியே இப்படி பேசினார்கள். வெகு நேரம் தொடர்ந்து துரத்தி கொண்டே இருந்தார்கள் மணியுடைய ஆட்கள். இவர்கள் எங்கெங்கோ போக்கு காட்டி ஒரு தெருவிற்குள் நுழைந்த பொழுது அவர்களுடைய வண்டியில் இருந்த பெட்ரோல் காலியாகி இருந்தது. குழுவில் இருந்த ஒருவன் ஒரு கெட்ட வார்த்தையை உதிர்த்தான். இப்ப என்ன பண்றது? ஓடியெல்லாம் தப்பிக்க முடியாது. அண்ணா, பக்கத்துல ஒரு பைக் ஸ்டாண்ட் இருக்குது, அங்க போய் பெட்ரோல் எடுத்துட்டு வந்துடலாம். நல்ல ஐடியா தான்டா. கேனுக்கு எங்க போறது? அண்ணா, பக்கத்துல ஒரு குப்பை தொட்டி இருக்குது, சை போய் எடுத்துட்டு வாங்கடா. அவனுங்க எப்ப வேணாலும் வரலாம். அது வரைக்கும் நாம இங்க நிக்கிறது சரியாடா? இருண்ணா, ஒரு 2 நிமிஷம்னா. அண்ணா, வாட்டர் கேன் கிடைச்சிருச்சு. ஒருவன் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலை எடுத்து உயர்த்தி காட்டினான். தெரு விளக்கு வெளிச்சத்தை உள்வாங்கிக் கொண்டு பிளாஸ்டிக் ஒரு முறை பளபளத்தது. அந்த பிளாஸ்டிக் கேன் தான் அவனுடைய வாழ்க்கையை முடிக்கப் போகிறது என்று தெரியாமல் கையில் வாங்கி கொண்டான் பாக்கியா. அனைவரும் இப்பொழுது பைக் ஸ்டாண்டை நோக்கி ஓடினார்கள். அங்கே இருந்த வண்டிகளில் எது மிகவும் பழைய வண்டி என்று தேர்ந்தெடுத்து பெட்ரோலை நிரப்பிக் கொண்டார்கள். பழைய வண்டியிலிருந்து மட்டும்தான் எளிதாக பெட்ரோலை எடுக்க முடியும். எடுத்தவுடன் அங்கிருந்து வேகமாக பின்வழியாக வெளியே வந்து ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது சிலர் பார்த்து விட்டார்கள். அவர்களையெல்லாம் அடித்து தள்ளிவிட்டு வண்டி நிறுத்தி இருந்த இடத்திற்கு திரும்பவும் வந்தார்கள். வண்டியை எடுத்துக்கொண்டு அந்த தெருவை தாண்டுவதற்குள் பாக்யாவுடைய உடம்பில் 2 தோட்டாக்கள் பாய்ந்தது. அண்ணா என்று அலறினான் அவனுடைய தம்பி. அவனை சுட்டது மணிதான். பாக்யா சரிந்ததும், அண்ணா, அவன் தம்பியையும் முடிச்சிடலாம். ஏன் தம்பிய அவன் கொன்னா, அவனை போட்டாச்சு. அவன் தம்பியை எதுக்குடா கொல்லணும்? அவன் செத்துட்டானான்னு தெரியலையே. கண்டிப்பா செத்துருவான். பொத்தலு சரியா விழுந்திருக்குது. தூரத்துல இருந்தே அவனை குறிபார்த்து சுட்ட மணி பெருமையாக பேசி கொண்டிருந்தான். ஒரு நொடி தன்னுடைய தம்பியை கொன்றவர்களை கொன்றாகிவிட்டது என்ற மகிழ்ச்சி அவனுடைய மனதில் பிறந்தது. திடீரென்று எதற்காக அவர்கள் துரத்துவதை நிறுத்த வேண்டும் என்று யோசித்தபடியே வண்டியை செலுத்தினான் பாக்கியத்தின் தம்பி. ஆளாரவமற்ற ஒரு இடத்திற்கு வந்து அவர்கள் சேர்ந்தார்கள். தரையில் பாக்கியா கிடத்தப்பட்டான். மூச்சு லேசாக வந்து போய் கொண்டிருந்தது. டேய், சரக்கு ஏதாவது வச்சிருக்கிற? இருக்குதுண்ணா. மதுவை வாங்கி தோட்டா பாய்ந்திருந்த இடத்தில் அவன் ஊற்றினான். இது மிகவும் முறையற்ற ஒரு செயல். அப்படி செய்ததும் படுத்து கிடந்த பாக்கியா அலறினான். அண்ணா, உனக்கு ஒன்னும் ஆகாது. இல்லடா, அவ்வளவுதான். அண்ணா, அப்படி சொல்லாதண்ணா. அவ்வளவுதான்டா, எனக்கு தெரியாதா? செஞ்ச பாவத்தோட உக்கிரமான தீர்ப்பு. அவன் பயங்கரமான ஜீவனா இருந்திருக்கணும். கொன்ன உடனே அவனோட கண்ணை பார்த்தேன். அப்படியே நிலைச்சு போய் ஒரு மாதிரி இருந்தது. அப்பவே எனக்கு ஏதோ சரியா படல. பேச முடியாமல் சிரமப்பட்டான். அண்ணா, விட்றா, அவ்வளவுதான். கேன்ல பெட்ரோல் இருக்குதா? இருக்குதுண்ணா. அப்ப கொளுத்திருங்க. அண்ணா, என்னன்னா சொல்ற? வலி தாங்க முடியல தம்பி. உன்னோட உயிரை நீ காப்பாத்திக்கோ. போலீஸ் கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிரு. நீ எனக்கு நல்ல தம்பிடா. நீ நல்லா இருக்கணும். அவ்வளவுதான் பேசினான் பாக்கியா. ஒரு 5 நிமிடம் அமைதியாக இருந்துவிட்டு அடுத்த கட்ட வேலைகளில் இறங்கினான். பெட்ரோல் கேனை கையில் எடுத்துக்கொண்டான். அவருதான் சொல்றாருன்னா நீயும் இங்கேயே வச்சு எரிச்சிருவியா? இல்லடா, அண்ணன் சொன்ன மாதிரி பண்ணலாம். கடைசியா அவர் சொன்னது தட்டி கிளைக்க முடியாதுல்ல. அவன் உடம்பு முழுவதும் பெட்ரோல் ஊற்றப்பட்டது. தீக்குச்சியை கிழித்ததும் தீநாக்கு பிறந்தது. நெருப்பின் நாக்கு தீண்டியதும் பக்கென்று எரிந்தது. விசாரணையை சிறப்பாக முடித்துவிட்டு அனுஷ்காவும் ஏஜென்ட்டுகளும் அங்கிருந்து கிளம்பினார்கள். நேரடியாக மருத்துவமனைக்கு போனார்கள். அடிபட்ட ஏஜென்ட்டுகளை பார்த்து அனுஷ்கா இப்படி சொன்னாள். உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன குரூப் ஆஃப் பீப்புள்ல ஒருத்தன் இறந்து போயிட்டான். அந்த குரூப்ல இருந்த மற்றவங்களை நானும் இந்த டீமும் சேர்ந்து போலீஸ்கிட்ட புடிச்சு கொடுத்துட்டோம். ஏஜென்ட்டுகள் கோரஸாக சக்சஸ்ஃபுல்லா புடிச்சு கொடுத்துட்டோம் என்று சொன்னார்கள். மருத்துவமனையில் இருந்த சர்வேலன்ஸ் டீமை சேர்ந்தவர்கள் நன்றி சொன்னார்கள். அனுஷ்காவிடம் ஏஜென்ட்டுகள் இப்படி ஒரு கேள்வியை கேட்டார்கள். மேடம், நீங்க ஏற்கனவே எங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அதை சொல்லாமே விட்டுட்டீங்க. பாடியோட கை எப்படி தூக்குச்சுன்னா? ஆமா மேடம், அவன் சரியா இறந்திருக்க மாட்டான். அதனாலதான் பாடியோட கை தூக்கி இருக்கணும் மேடம். ஆனா அவனோட கையில உருகி போன ஒரு கேன் இருந்ததே. பெட்ரோலை ஊத்துனவன் கை தவறிதான் போட்டிருக்கணும். அப்ப இவங்க தீ வச்சப்போ அந்த ஆளு உயிரோட தான் இருந்தானா என்ன? ஹார்ஷான ரியாலிட்டி படி சொல்லணும்னா ஆமான்னு தான் சொல்லணும். தேங்க்ஸ் மேடம். உங்க கூட இந்த கேஸ்ல டிராவல் பண்ணதுல நாங்க நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டோம். அடுத்த தடவை நீங்க வரும்போது எங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைங்கிற அளவுக்கு நாங்க தயாராகி இருப்போம். சொன்னது செய்வீங்கன்னு நம்புறேன் என்று சொல்லிவிட்டு அழகாக சிரித்தாள் அனுஷ்கா.